श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। திருக்குறளில் இன்று நாம் 2 அதிகாரங்களை பார்க்க போகிறோம். ஒன்று அன்புடைமை 8வது அதிகாரம், மற்றொன்று வெகுளாமை 31வது அதிகாரம். ஒன்றொன்றுக்கும் 10 குறள்கள் இருக்கிறது. நாம் 20 குறள்களுடைய அர்த்தத்தை இன்றைக்கு பார்ப்போம். முதல்ல அன்புடைமை, அடுத்தது வெகுளாமை. இது ரெண்டுமே உணர்வுகள். நம்ம உணர்வுகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். உணர்வுகளுக்கு ஆங்கிலத்தில் எமோஷன் அப்படின்னு பேர். மோஷன் அப்படின்னா அசைவு, நகர்தல். செட் இன்டு மோஷன், அசைத்து விடப்பட்டது, தள்ளிவிடப்பட்டது, இயங்குகின்றது என்ற அர்த்தம். செட் இன்டு மோஷன். அந்த செட் இன்டு மோஷனுங்கிறத சுருக்கமாக சொன்னால் எமோஷன் அப்படின்னு அர்த்தம். எமோட்டட், துரத்தப்பட்டது, முடுக்கப்பட்டது, விரட்டப்பட்டது அப்படின்னு அர்த்தம். எமோஷன்னா உணர்வு. இந்த உணர்வுங்கிறது என்னென்ன ஆங்கிலத்தில் கரெக்டாக சொல்கிறாங்க. நம்மளை விரட்டுமா, துரத்துமா, வெடிமருந்து மாதிரி, பாறையை பழக்கம். இப்போ ஒரு பெட்ரோல் போட்டு எரிச்சு விட்டோம்னா வண்டி எப்படி வேகமாக பறகுது. கேஸ் பெடலில் வச்சு அமுக்குன உடனே அந்த ஆட்டோமொபைல் வேகமாக பறகுது. ராக்கெட்டில் மிகப்பெரிய தூண் மாதிரி ராக்கெட்டை செய்து அது உள்ள நெருப்பு வச்சுருக்கிறாங்க. அது பற்ற விட்ட உடனே அது எந்த வேகத்தில் பறகுது பாருங்கள். தீபாவளி கொடுக்குற ராக்கெட் கூட பார்த்தோம்னா அதிவேகமாக துரத்திட்டு போகுது. அது பேர் தான் மோஷனுங்கிறோம். நம்ம திரிய வச்சுக்க பார்த்தீங்களா, அது பேர் எமோஷன். ஒரு மோஷனை தொடங்கி வைக்கிறது. இப்போ நம்மக்கிட்ட எமோஷன் இருக்குதுன்னா அது என்ன செய்யுது? ஒரு செயலை தொடங்கி வைக்குது. ஒரு செயல் வேகமாக நடக்கணும்னா நிறைய எமோஷன் இருக்கணும். அதுதானே பெட்ரோல், எரிபொருள். எமோஷன்னா உணர்வுகள். அது என்ன உணர்வுங்கிறீங்க? ஒருத்தனுக்கு மனசுக்குள்ளே ஆசை வந்துடுச்சு, அது ஒரு எமோஷன், அது ஒரு உணர்வு. எது மேலே ஆசை வரும் தெரியுமா? ஒரு முறை அனுபவிச்சது மேலே தான். இது வரைக்கும் அனுபவிக்காத பொருள் மேலே உங்களுக்கு ஆசையே வராது. எப்படி உங்களுக்கு வரும்? இது வரைக்கும் முன்ன பின்ன பார்த்ததில்லை, சாப்பிட்டு பார்த்ததில்லை, தொட்டு பார்த்ததில்லை, அது மேலே உங்களுக்கு எப்படி ஆசை வரும்? ஏதோ ஒரு ஊர் ஒன்று இருக்குதுங்கம்மா, சீனாவில் பீஜிங்னு ஒரு இடம். அங்கே ஒரு அதிசயம் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு தெரியல, ஆசை வருமா? சரி, வடக்கு இந்தியாவில் எங்கேயோ ஒரு மலையில் எங்கே பார்த்தாலும் குளுன்னு குளிருது. 5 ஸ்வெட்டர் மேலே போட்டாலும் உள்ள நடுங்குது. அங்கே ஒரு பாறை நடுவில் தண்ணி கொதிக்குது. சுத்தீரம் பார்த்தோம்னா பனி உறைஞ்சிடுது. ஆனால் அங்கே போனோம்னா தண்ணீர் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றினா தான் முடியும். கனடாவில் ஜாஸ்பர்னு ஒரு இடம். அங்கே போயிட்டு தரையெல்லாம் அங்கே செடி கொடிகளே இல்லை, பாறைகளாக இருக்குது. பாறைக்கு நடுவில் குளம் மாதிரி தண்ணி தேங்கிடுது. அது எங்கே இருந்தோ சுனையிலேருந்து தண்ணி வந்து வெளியே போயிட்டே இருக்குது. அதில் விதவிதமான டெம்பரேச்சர். அதில் ஒன்றத்தில் குளித்தோம்னா வெதுப்பாக இருக்குது. அது பத்தலைன்னாக்கா அது அப்படியே அடுத்த கொட்டையில் இறங்கலாம். போட்டோம் கொஞ்சம் சூடாக இருக்கும். கொதிக்க ஒன்று இருக்குது, அங்கே இறங்கிடவும் முடியாது. அதுலேயும் கொஞ்சம் சில பேர் இறங்கி குளித்து அப்படி வந்துடுறாங்க.
இப்படி இந்த இடத்துல அவங்களுக்கு போகணும்னு தெரிய ஆசை இருக்கா? இப்போ தெரிஞ்சதுனால தானே ஸ்ருதம் கேட்டதுனால திருஷ்டம் பார்த்ததுனால ஒரு பொருளை கேட்டோ பார்த்தோ அனுபவிச்சிட்டோம்னா அது மேலே ஆசை வந்துடுது. எந்த ஒரு பொருளை நாம் ஒரு தடவை அனுபவிச்சிட்டோமோ அதை மீண்டும் மீண்டும் அனுபவிக்கணும்னு ஒரு எண்ணம் தோன்றும் இல்லையா? அது பேர் ராகம். எந்த ஒன்றை அனுபவிச்சு அது பிரதிகூலமாயிடுச்சு வச்சுங்க, அது இட கூடமாக பிரச்சனையை கொடுத்துடுச்சு வச்சுங்க, அந்த அனுபவிச்சுட்டு தெரியாமல் ஒன்றை வச்சு வாயில் போட்டோம், அதுக்கப்புறம் நாக்கு பற்றிக்கிச்சு, உடல்லாம் எரிச்சல் ஆகிடுச்சு, அலர்ஜி வந்துடுச்சு, உதறி வீங்கிடுச்சு வச்சுங்க, மறுபடியும் அந்த பொருளை பார்த்தோம்னா பயம் வந்துடும்ல, துவேஷம் வந்துடும். அப்போது ராகம் துவேஷம் எப்படி உண்டாகுது? ஏற்கனவே அனுபவித்த பொருளை மீண்டும் சிந்திக்கும் பொழுது. அனுபவிக்காத பொருளையோ பார்க்காத பொருளையோ நாம் விருப்பதும் இல்லை. ராகத்வேஷம் எல்லாமே நீங்கள் அனுபவிச்சதுதான். ஏன்டா முதல்ல அனுபவிச்ச? எனக்கு தெரியாமல் இருந்ததுன்னு, ஆனால் ஒரு முறை அனுபவித்தேன், இப்படி ஆகிப்போச்சு. இப்படி தானே ஃபஸ்ட்டு டைம் நான் புகைப்பிடித்தேன், முதல் தடவை தான் நான் மது அருந்தினேன், முதல் தடவை தான் இதை செய்தேன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? உன்னை பொட்டிச்சிக்கிது இல்லை, அனுபவிக்காமே இருந்தேனா? அதனால் சொல்கிறாங்க, ஃபஸ்ட் டைம் முதல் தடவை கொடுக்கும்போதே வேண்டான்னு சொல்லுங்கிறாங்க. அப்படி தானே சொல்கிறாங்க, விளம்பரங்கள்லாம் சொல்கிறாங்க. எந்த ஒரு மனதை அடிமைப்படுத்துகிற பொருளும் முதல் தடவையிலே நீங்கள் வேண்டான்னு சொல்லிடணுங்கிறாங்க. இப்போ அந்த உணர்வுக்கு அப்படி ஒரு பலம் இருக்குது. இந்த மரம் எழுந்து போகாமல் இங்கே இருக்குது சேர், காரணம் இதுக்கு உணர்வு இல்லை. நான் உட்கார இதுக்கு வலி வந்ததுன்னு வைங்க, என்னை உட்கார விடுமா? பிடிச்சி தள்ளி விட்டுரும். அப்போ இது ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறது காரணம் இதுக்கு உணர்வு இல்லை. ஒருத்தன் எல்லாமே செய்துட்டு இருக்கிறானா காரணம் உள்ள ஏதோ உணர்வு இருக்குது. அவனை உணர்வை மட்டுப்படுத்தினா தூக்கிடுவான். எல்லாரும் உணர்வுங்கிற எரிபொருளால தான் உலகத்தை இயங்குறாங்க. அதனால தான் அது பேர் எமோஷன். ஒரு இயக்கத்தை தள்ளுது, உள்ளே இருந்துட்டு உள்ளேறி என்ஜின் மாதிரி நம்மளை அப்போ அவர் சொல்கிறாரு, காதல் கடைக்கண் காட்டிவிட்டால் கண்ணியர் காதலனுக்கு கண்ணியர்கள் கடைக்கண் காட்டிவிட்டால் மாமலையும் ஒரு கடுகா. அவனுக்கு அந்த மலையை நகர சொன்னால் அது ஒரு கடுகு நான் பண்ணுறேங்கிறானா. ஏன்? இவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு காமம் வந்துடுச்சு, அது அவனை எது வேணா செய்ய விடுது. சினிமா படங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, இன்னொருத்தர் மேலே அன்போ காதலோ உண்டாயிடுச்சுன்னா அவங்கள பிடிக்க முடியறதில்லை. அவங்க எதையும் செய்யறதுக்கு தயாராகிறாங்க, உயிரை கொடுக்குறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க, எந்த வலியும் தாங்கிக்கிறாங்க, எதையும் செய்ய துணிகிறானா உணர்வு தானே. அப்போ உணர்வுகள் தான் மனிதனை பெரிய பெரிய காரியங்களை செய்ய வைக்குது. நல்ல காரியங்களை செய்ய வைக்கிறதும் உணர்வு தான், மிக மோசமான காரியத்தை செய்ய வைப்பதும் உணர்வு தான். வெறுப்பு உணர்வு ஹிட்லருங்கிட்ட இருந்தது. குறிப்பாக யூதர்களை கண்டால் அவனுக்கு பிடிக்காது. ஒரு கரப்பாம்பூச்சியை பார்க்குற மாதிரி மனுஷனை பார்க்குறாங்க. யூதனா சை, இதுங்கெல்லாம் எதுக்கு தான் இந்த பூமியில் வந்தது, இவங்களை எதுக்கு நம்ம கண்ட்ரியில் சேர்க்கணும், அதுங்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டு ரோடை போட்டு சோறை கொடுத்துட்டு இவங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு நமக்கு எதுக்கு இதெல்லாம், அடித்து துரத்துங்க. அந்த மாதிரி ஜனங்களே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஜெர்மானியர்கள்னு சொன்னால் அவங்கள வாழ பிறந்தவர்கள், தூய்மையானவர்கள், அவங்கள நம்ம காப்பாற்றுவோம். இந்த விஷ ஜந்துங்கள் அருவருப்புக்கு தகுந்த மனிதர்களெல்லாம் விரட்டுவோம். நோயாளிகள் மாதிரி பார்த்தாங்க யாரை? யூதர்களை. அப்போ அவன் மனசுக்குள்ளே வெறுப்புன்னு ஒன்று இருந்ததுனால எத்தனை லட்சம் பேரை கொண்டாந்து தெரியுங்களா? ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 10 லட்சம் பேரை 10 லட்சம் பேரை. இன்றைக்கி விமானத்தில் 250 பேர் செத்துட்டாங்க அப்படின்னா அப்படி நியூஸ் பேப்பரில் இருக்கு. ஒரே ஒரு ஆள் 10 லட்சம் பேரை கொண்டு இருக்கான். அவளுக்கு அந்த ஃபோர்ஸ் எங்கேருந்து வந்தது? அவங்ககிட்ட அவ்வளோ வெறுப்பு இருந்தது. ஒரு தோட்டா அதனுடைய வேலை 40 ரூபாய் 50 ரூபாய்.
ஒரு தடவை சுட்டா 50 ரூபா போச்சு. பட்டாசு மாதிரி தான். அவங்க வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு 10,000 பேரை கொல்ல வேண்டியிருக்குது, எப்படி கொல்லலாம் அப்படின்னு. சும்மா ஜாலியாக கொல்லுவோம், அவங்கள ஓட விடுறது. அந்த மதில் சவறு பற்றியா, அதை தாண்டிட்டுனா நீ பழச்சிக்கலான்வான். அவன் உயிரை பிடிச்சிட்டு ஓடுவான். கடைசியில் ஏறும்போது சுடுவாங்க, எய்ம் பண்ணி. அவன் ட்ரைனிங் எடுத்துக்கிறான்ல. இப்படி அந்த உயிரை துச்சமாக, கரப்பாம்பூச்சை கூட நம்ம இப்படி வந்து துடிக்க கொல்ல மாட்டோம்ல. ஒருத்தன் சொல்கிறான், இவனை கொல்றதுக்கு 40 ரூபா புல்லட் எதுக்கு வேஸ்ட்டு, 5 பேர் வரிசையாக நிற்க வைங்க, இவனை சுட்டால் 5 பேரும் தொலைச்சிட்டு போக முடியல, மிச்சம் ஆகுது. ஹிட்லருக்கு இவங்கெல்லாம் உதவி செய்கிறாங்க. இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, வெறுப்பு என்கின்ற உணர்வு, அது தாங்க வெகுளாமை. இந்த வெறுப்புங்கிற துவேஷம் இருக்குதே, அது நாசம் பண்ணுறதுக்கு அளவே கிடையாது. எல்லாரையும் நாசம் பண்ணுறது இல்லை, தன்னையே நாசம் பண்ணிடும். ஒருத்தனுக்கு வெறுப்பு உள்ளே இருந்ததுன்னா அவனே அழிச்சிக்கிறான். இத்தனை பேரும் தற்கொலை பண்ணியது காரணம் தன் வெறுப்பு. தன்னையே வெறுக்கிறாங்க. நான் இருந்து என்ன பண்ண போகிறது, எனக்கு வெறுப்பாக இருக்குது என் மேலேயே. வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, செத்து தொலையலாங்கிறாங்க, கையை அறுத்துக்கிறாங்க, மருந்து சாப்பிட்றாங்க, விஷம் தருங்கிறாங்க, தூக்கு கயிறு போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் என்ன? யார் மேலே வெறுப்பு? தன் மீது வெறுப்பு. எப்படி ஒரு விபரீதமான ஒரு செயலை கொண்டு போது பாருங்கள் உணர்வு. அந்த செயலை யாராவது செய்ய துணிவாங்களா? தன்னை யாராவது கொல்லுவாங்களா? எத்தனை பேர் தன்னை கொல்லக்கூடாதுன்ட்டு பாதுகாப்புக்காக வீடு கட்டி வச்சுருக்காங்க, பூட்டு வச்சுருக்கிறாங்க, போலீஸ் காவலெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இவன் தன்னையே தானு கொண்டுக்கிறான். இப்போ மனிதர்களுக்கு தன் மீது அலாதியான காதலும் இருக்கிறது, தன் மீது அலாதியான வெறுப்பும் இருக்கிறது. தன் அன்பு, தன் வெறுப்பு, ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே அவனை படாத பாடுபடுத்துது. இந்த உணர்வுகளை நாம், ரெண்டு முக்கியமான உணர்வை பற்றி வள்ளுவர் பேச போகிறார். இந்த ரெண்டு உணர்வு, அன்பு, கோபம். விருப்பு வெறுப்பு கூட இல்லை, இது அன்பு. கடவுளுக்கு சமமானது அன்பு. வெறுப்பு பிசாசுக்கு சமமானது. வெறுப்பு யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் வெகுளாமைன்னு பேர் வச்சிருக்கிறார். பார்த்தா வெறுப்பு கூடாதுன்னு வெகுளாமை. அன்பு வச்சுக்கணும், அதனால் அன்புடைமை. ரெண்டுமே தள்ளி தள்ளி இருக்கிற அதிகாரம் தான். 8வது அதிகாரம், 31 அதிகாரம். ஆனால் சுவாமி இன்னைக்கு இது ரெண்டுத்தையும் பக்கம் பக்கமாக பேசணும்னு எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் பிடிக்குது. எமோஷன், உணர்வுகள் ஒவ்வொரு உயிரினத்தையும் வாழ வைக்கிறது. மண்புழுவிலேருந்து சின்ன 8 கால் பூச்சி, தலையில் இருக்கிற பேனு, கண்ணுக்கே தெரியாமல் இருக்கிற குட்டி குட்டி உயிரினங்கள் எல்லாம் வாழ துடிக்குது. தன் கூட்டத்தை எங்கேயாவது தேடுது. எறும்பு கூட பாருங்கள், தன் கூட்டத்தை தேடிகிட்டே இருக்கு. தேனீக்கள் தன்னுடைய சகோதரர்கள் எங்கே இருக்கிறாங்க, அம்மா அப்பா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு. தாயும் கன்றுக்குட்டியை தேடுது, அம்மா அம்மான்னு கத்துது. ஒரு உணர்வுக்கு இருந்தால் தானே. அந்த உணர்வு இல்லைன்னா ஒன்று அது வந்து பிரிஞ்சு போயிடும். இல்லை, நாய்கள் ஏன் கூட்டமாக இருக்குது, ஏன்னா அதுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குது. உணர்வுகள் மிக மிக அவசியம். ஆனால் எப்படிப்பட்ட உணர்வு இருக்கணுங்கிறது தான் இப்போ ஒரு கேள்வி. உணர்வு இல்லை என்றால் மனிதர்கள் எல்லாம் மரக்கட்டைக்கு சமம். அந்த உணர்வுகள் தான் அவனை வாழவும் வைக்கின, அவனை சாகவும் வைக்கிறது. தன்னன்பு வாழ வைக்கிறது, பெரிதின் அன்பு அவர்களையும் வாழ வைக்கிறது. தன் வெறுப்பு தன்னையும் அழிக்கிறது, பிறரையும் அழிக்கிறது. அப்போ 2 விதமான சக்தி நம்மக்கிட்ட இருக்குது. 2 விதமான உணர்வுகள் சக்தி. ஒரு உணர்வு சக்தி உலகத்தையே வாழ வைக்குது. பாருங்களேன், காந்திகிட்ட இருந்த அந்த அன்பு, அகிம்சை, யாரையும் கொல்லாமல் துன்புறுத்தாமல் எங்கள் நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்குவேன். இந்த உலகத்தில் எல்லாரும் சுதந்திரத்துக்காக வெடிமருந்து, கொலை, ஏன்னா இவர் இருந்தார் இல்லையா,
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் வன்முறையில் அதை அடையணும்னு பார்த்தார். கண்ணுக்கு கண்ணு. வெள்ளையனை வந்து போயிட்டு வாங்கலாம் அனுப்பக்கூடாது. அவருக்கு வெறுப்பு. அவர் ஜெயிச்சாரா, காந்தி ஜெயிச்சாரா? அவருடைய தொண்டை நான் இல்லைன்னு சொல்லலை. அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாரு. சத்திய சோதனைங்கிறார் காந்தி. நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். உலக சரித்திரத்துக்கே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த பரிசோதனை யார் இது வரைக்கும் செய்ததில்லை. நான் செய்து பார்க்குறேன். ஒரு நாட்டை, 30 கோடி ஜனங்களை நான் 500 பேர் ஆங்கிலேயர்கள்கிட்டே மீட்கணும். அவங்க 500 பேர் 1000 பேர் தான் அங்கே இந்தியாவில் இருக்கிறாங்க. அங்கே ஒரு ஆஃபீஸர், இங்கே ஒரு ஆஃபீஸர், அங்கே ஒரு ஆஃபீஸர். சென்னை மாகாணத்துக்கே ஒரு 4-5 ஆஃபீஸர் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த 1 கோடி 2 கோடி பேரை மேய்க்கிறாங்க. 30 கோடி ஜனங்கள். அன்னைக்கு பாரதியார் பாடியிருக்காரு. இன்றைக்கி அது பல மடங்கு ஆயிடுச்சு. 30 கோடி ஜனங்களை 30-40 பேர் ஆண்டாங்க. அப்போ நம்மகிட்ட என்ன உணர்வு இருந்தது? 30 பேடிக்கிறட்டையும் அடிமை உணர்வு இருந்தது. அந்த 500 பேர் இருந்தாலும் ஆங்கிலேயர்கள், அவங்ககிட்ட என்ன உணர்வு இருந்தது? ஆளுமை உணர்வு இருந்தது. இந்த 30 பேடிகள் நினச்சான்னா மிதிச்சே கொண்டுடலாம் அவங்களுக்கு. ஆனால் நம்மகிட்ட உணர்வு இல்லையே. பயம்ங்கிற உணர்வு வந்துடுச்சே. வெள்ளைக்காரனா பயப்படுவான். ஏரோப்ளைன் பறந்ததுன்னா எல்லாம் வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்குவாங்க. உலகப்போர் நடக்கும்போது துப்பாக்கியோட அந்த வெளிநாட்டுக்காரன் வந்துட்டான்னா குழந்தை குட்டிங்கெல்லாம் கொலை நடுங்கிடும். இப்போ பயம்ங்கிற உணர்வு இருந்தால் 5 பேர் 50 பேர் கூட 50 கோடி பேரை ஆளலாம். அப்போ எந்த உணர்வு பாருங்கள், உணர்வுக்கு எவ்வளவு சக்தி இருக்குதுன்னு பாருங்கள். மனித சக்தின்னு என்ன அர்த்தம்? உணர்வு தான் சக்தி. அறிவு 1000 இருந்தாலும் கூட உணர்வு இல்லைன்னா அந்த அறிவு பயன்படாது. நான் பெரிய மேதாவி, ஆனால் என்கிட்ட பயம் இருந்ததுன்னா என் அறிவு யாருக்கு பிரயோஜனம்? எனக்கே பிரயோஜனம் இல்லை. அதை வச்சு நான் பிழைக்க மாட்டேன். நிறைய பேர் MBA படிச்சிருக்கிறாங்க, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். பெரிய பெரிய பிஸ்னஸை நிர்வாகம் செய்கின்றதில் மாஸ்டர். அவன் கூலிக்கு வேலைக்கு போகிறான். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் கிட்ட, சார் எனக்கு வேலை போட்டு கொடுங்க சார். அப்போ MBA படிச்சுட்டு அவன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறான். 30 கோடி ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறார். படிப்படி இல்லாதவர். இப்போ 30,000 ரூபாய்க்கு ஒரு ஆளை வேலைக்கு வச்சு என்னோடய பிஸ்னஸில் நீ பார்த்துக்கங்கிறார். அப்போ 30 கோடி ரூபாய்க்கு உண்டான பிஸ்னஸை காப்பாற்றக்குள்ள அளவுக்கு அறிவு இருக்குதே. ஆனால் அந்த மாதிரி பிஸ்னஸ் உண்டாக்க உனக்கு உணர்வு இருக்குதா? இல்லை. அறிவில்லை அந்த எஜமானனுக்கு, ஆனால் உணர்வு இருந்தது. அவன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டான். அப்போ எது முக்கியம் பாரு, அறிவா உணர்வா? ஆக்கப்பூர்வமான அறிவு, ஆக்கப்பூர்வமான உணர்வு, அழிவுபூர்வமான உணர்வு இருக்குது. அறிவிலும் ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான அறிவும் இருக்கிறது. இப்போ அறிவும் அன்பும் உடைத்தாயின் சொல்கிறார்ல, ஒருத்தன் அறிவு மட்டும் பத்தாது, அன்பு உணர்வும் இருந்தால் தான் அது இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது இல்வாழ்க்கை ஒரு பண்பு இருக்குது, அதுக்கு ஒரு பயன் இருக்குது. இது 2 தானா? இதை இன்னொரு சமயம் நம்ம பார்ப்போம். இப்போ உணர்வுகளை நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். நாம் துன்பப்படுறதுக்கு காரணம் நம்முடைய உணர்வு. நான் மிக சிறந்து பெருமை அடைவதற்கு காரணம் உணர்வு தான். காந்தியடிகள் சத்திய சோதனையில் ஒரு சத்தியம் அஹிம்சை என்ற உணர்வை, யார் மாட்டும் எதன் மீதும் துன்பம் தராமல் என் கருத்தை வெளிப்படுத்தி நான் வெற்றி கொள்வேன்னு செய்தார். ஜெயிச்சாரா இல்லையா? வெளிநாட்டெல்லாம் கூட காந்தி படத்தை வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய பாராளுமன்றத்தில் காந்தி படத்தை வச்சுருக்கிறாங்க. கீழே ஒரே ஒரு லைன் தான் இது, ஒரு தனி மனிதனால் சாதிக்க முடியும். ஒரு நாட்டையே உலகத்தையே கூட அவன் ஒரு தனி மனிதனால் முடியும்ன்றதுக்கு அடையாளத்தை யார் கொடுத்துருக்குறாங்க? காந்தி கொடுத்துருக்குறாங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கோடிகள், அரிஸ்டாட்டில் இருந்தார், ஹிப்போக்ரட்டிஸ் இருந்தார், சாக்ரட்டிஸ் இருந்தார், அலெக்சாண்டர் இருந்தார், எத்தனையோ விதமான மக்கள்லாம் வாழ்ந்தாங்க. இயேசு கூட இருந்தார்.
நபிகள் இருந்தார், அவங்களும் அந்த பேர் போடலையே. ஒரு மனிதனால் சாதிக்க முடியுங்கிறது இவரை தானே போட்டிருக்கிறாங்க. அறிஞர்கள் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க பாராளுமன்றத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ காந்தியிடம் என்ன உணர்வு இருந்தது? துளி பயம் கிடையாது. அவர் பயம் என்பது துளி கிடையாது. அவர் நான் ஜிம்மு போய் பாடி பில்டரா, வாயில் பொக்க வாய், வழுக்கத்தலை, நெடுன்னு ஒல்லியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், தடி வச்சு நடக்கிறவர், மிரட்டிட்டாரே. இங்கே இருக்கக்கூடிய 30 கோடி ஜனங்களும் காந்தி வந்துட்டாருன்னா கடவுள் மாதிரி. அவர்கிட்ட இருந்தது உணர்வு, அந்த தேசபக்தி, நம்ம இந்திய நாட்டின் மீது இருந்த அன்பு, எல்லா உயிர் மீதும் அன்பு. அந்த அன்புனால தான் அவர் அகிம்சையை கொண்டாடிருந்தார். அவன் மீது அவனுக்கு கோபம் வரலையே, ஆங்கிலேயன் மேலும் கோபம் வரலையே. ஆப்பிரிக்காவில் இருக்கும் பொழுது ஆப்பிரிக்க நாட்டு மக்களுக்காக அவர் போராடுறார். அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு வந்தார். அந்த இடத்துல ட்ரெயினில் போகும்பொழுது வெளிநாட்டுக்காரன் ஆப்பிரிக்காவில் இங்கிலீஷ்காரங்களை ஆண்டுட்டு இருக்கிறாங்க ஆப்பிரிக்காவை. அது பெரிய நாடு, அங்கே இருக்க கருப்பர்கள் கொஞ்சம் ஆங்கிலேயர்கள் போய் அவங்க பிடிச்சிட்டாங்க. இன்னும் சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலீஷ் பீப்புளுக்கு தான் சொந்தம், அவங்க தான் ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நார்த் ஆப்பிரிக்கா முழுக்க பஞ்சம், சவுத் ஆப்பிரிக்கா செல்வம் கொழிக்குது. கிம்பர்லி போன்ற வைர சுரங்கள்லாம் அங்கே தான் இருக்குது பாருங்கள். அவனுங்க ட்ரெயின்லேருந்து காந்தியை உதைச்சி தள்ளுறாங்க. இது ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் நீ வர்றதுக்கு உனக்கு என்ன லாய்க்கு இருக்குது? இது சிவப்பாக இருக்கிற நாங்கள் எங்களுக்காக நாங்கள் வச்சுருக்கிற ரயில் பெட்டி, இல்லை நான் டிக்கெட் வாங்கிடுங்க, டிக்கெட் வாங்கினா கூட நீ வரக்கூடாது, உனக்கு அருகதை இல்லைங்க. அப்போ கீழே வந்தால் பல்லெல்லாம் உடைஞ்சுது. இவங்க அப்போ யோசித்தார், இவங்க எப்படி இந்த அதிகாரத்தை வந்தாங்க, அப்படி எழுச்சி உண்டாகணும்னு அவங்களுடைய கான்ஸ்டியூஷனை எரிக்கிறார். அப்போது அங்கேருந்து போலீஸ் ஜவான்கள் அந்த வெள்ளைக்காரங்களெல்லாம் தடியை கொண்டு வந்து அடிக்கிறாங்க, கையில் தான் அடிக்கிறாங்க. அப்போ கூட அடியை வாங்கிக்கிட்டே அந்த காகிதத்தை கொண்டு போய் நெருப்பில் போடுறார். அடின்னு அடிக்கிறாங்க, தூளி கூட பயப்படாது. ஒரு அடி வாங்கின உடனே விட்டுருங்க சாமி நான் இது போயிடுறேன்னு சொன்னாரா? ஆனால் அவங்க தான் பயந்தாங்க. இது மனிதன் இல்லை, இவனை அடிச்செல்லாம் இவனை மாற்ற முடியாது, இது பெரிய விஷயம்னு போலீஸ்காரனே பயப்படுறான். அவங்ககிட்ட தடியறது ஒரு ஒன்றுமே இல்லை. அப்படி யோசனை பண்ணி பாரு. உணர்வுகள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா 2 விதமாக இந்த உணர்வுகளை பிரிக்கலாம். தெய்வீ சம்பத்து அப்படின்னு பேர். சம்பத்துனா செல்வம், தெய்வீக செல்வம். அந்த தெய்வீக சம்பத்து அப்படிங்கிறது எல்லாமே ஒரு வகையான உணர்வுகள். இன்னொரு ஆசுரிய சம்பத்து, அசுர குணம், அசுர உணர்வுகள் அப்படின்னு இருக்குது. உணர்வை நம்மக்கிட்டே இருக்குது. எங்கேயோ அசுரர்கள் தேவர்களெல்லாம் இல்லை. தெய்வீக சம்பத்து நம்மக்கிட்டேருந்து எப்போ வரும்னா அன்பு, கருணை, தயை, பரிவு, இரக்கம், விட்டு கொடுத்தல், தானம், தபசு, இது மாதிரியான உணர்வுகள்லாம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அது தெய்வமே நீங்கள் தான். அது தெய்வீ சம்பத்து. தேவர்களுக்கு கிடைக்காத ஒரு சொத்தை நீயும் வச்சிருக்கிறானா. அப்படிப்பட்ட உணர்வு ஒரு மனிதனுக்கு கிடைச்சிருதுன்னா அவன் ஊர் நடுவில் நல்ல மாம்பழம் பழுத்திருந்து எல்லாருக்கும் குருவி, கிளி, அணில், வசித்து வர மனிதன் இவங்களுக்கு எல்லாம் பயன் தருவான். ஆசுரிய சம்பத்துங்கிறது கடும் கோபம், பேராசை, பொறாமை, பயங்கூட. பயங்கூட நம்ம அசுர சம்பத்துன்னு தான் சொல்கிறோம். ஏன் பயம் வந்தாக்கா எது வேணால் செய்திருவான். தண்ணியில் முழுகிறவன் பயந்துடுவான். அப்போ காப்பாற்ற போனோம்னா நம்மளை பிடிச்சி கிட்டியாக பிடிச்சி நம்மளையும் கொண்டுடுவான். அதனால் தண்ணியில் இருக்கணும் காப்பாற்றணும்னா முதல்ல கன்னத்தில் பலார்னு அடிக்கணும். அவனு செயலுக்கு சேர்ந்து அப்புறம் அவனை தூக்கிட்டு வரணும். தலைமுடியை பிடிச்சி தூக்கிட்டு வந்தால் தான் முடியும். இல்லைன்னா அவனை கட்டி பிடிச்சி தூக்கிட்டு வந்து நம்மளையும் சேர்த்து இழுப்பார் பயத்தில். அதுவும் ஒரு ஆசுரி சம்பத்து தான். ராக பய குரோதம்
அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார். ராகம்னா பேராசை, அனுபவித்ததின் பொருள் மீது அனுகூலமாக இருந்தால் அதன் மீது இருக்கின்ற பற்று பேர் ராகம். ராகம்னாலே பற்று. ராகம்னா கையில் ஏதோ பசையை போட்டு தொட்டோம்னா மண்ணெல்லாம் ஒட்டிக்கும். இந்த காயத்தை தொட்டால் காயத்தை ஒட்டிக்கும். காலில் ஏதாவது பிசு பிசுன்னு நடக்கிறதெல்லாம் ஒட்டிக்கிட்டே போகும். அந்த பிசுன்னு இருக்குது இல்லையா, அது பேர் தான் பற்று. ஈயப்பத்து வச்சாதான் ஒட்டும். இரும்பு சேர்க்கணும்னா பற்று கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோலில் சூடு வச்சு தான் ஒட்டும். பற்றுன்னா ஒட்ட வைக்கிறதுன்னு அர்த்தம். பிசின், அது பேர் ஸ்னேகம்னு பேர். இந்த பற்றுங்கிறது ராகம். அதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் நேம் ராகம். அந்த ராகம் வந்துருச்சுன்னா இவனா போய் மாட்டிக்குவான். எப்படி ஒரு எண்ணெய் தடவை காகிதத்தை வச்சிட்டோம்னா விளக்கு பக்கத்தில் இந்த எங்கேயோ பறக்கிற எல்லாம் ஓடி வந்து அதில் ஒட்டிடுது. ரெக்கை ஒட்டிடுச்சுன்னா அப்புறம் துடி துடிச்சு அங்கே செத்து போகுது. பாவம், அது ஒரு அந்த ஒளி மீது இருக்கிற பற்று தானே. ஏன்னா அது மின்மினி பூச்சிகளுக்கெல்லாம் அந்த ஒளியை பார்த்து இனம் சேர்றது வழக்கம். இந்த மின்மினி பூச்சி ஒளி கூட்டம், அந்த ஒளிக்கு ஒரு சிக்னல் விட்டு விட்டு அது எவ்வளோ ரேப்பிடாக வருதுன்னு. பயந்தால் ஒரு மாதிரி சிக்னல், அன்பாக இருந்தால் ஒரு சிக்னல். இப்போ அன்பு சிக்னல் காமிச்சதுன்னா எல்லாம் கிட்ட வரும், பயம்னா எல்லாம் தப்பிச்சு ஓடிடும். இப்படியெல்லாம் உணர்வுகள் தான் உயிரினங்களை உயிர் வாழ வைக்குது. அதில் ஆசுரிய சம்பத்து, அசுர குணங்கள் என்று சொல்லக்கூடியது பயம், ராகம், குரோதம். குரோதம்னா கோபம். இந்த 3 பொறாமையை வச்சுக்கலாம். ஏன்னா திருவள்ளுவரையும் சொல்கிறார், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் அப்படின்னு 4 சொல்கிறார். அழுக்காறு தான் முதல்ல வைக்கிறார், பொறாமை. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? உணர்வு என்பது மிக சக்தி வாய்ந்தது. எமோஷன். எல்லாருக்கும் உணர்வு பலம் வந்துருச்சுன்னா அவனை பிடிக்கவே முடியாது. நான் வெற்றி பெற்றே ஆகணும், 100 வாங்கி ஆகணும், என் குடும்பத்தை நான் காப்பாற்றி ஆகணும், எனக்கு இது விட்டால் வேறு வழியே கிடையாது, என் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் நான் சோறு போட்டு பத்திரமா வச்சுருக்கணும்னு சொன்னால், எனக்கு நான் உழைக்கணும், நான் சம்பாதிக்கணுன்ற உணர்வு வந்துருச்சுன்னா அவனை நிறுத்தவே முடியாது. அவன் பழைச்சிடுவான். எவனோட சோம்பேறித்தனங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சோ அவனை எவ்வளவுதான் அவனுக்கு படிப்பு கொடுத்தாலும், எவ்வளவுதான் பொருளை கொடுத்தாலும் அவனை எழுப்பி வேலை வாங்க முடியாது. நான் படிக்க போகிறேன்னு யாரும் தடுக்க முடியாது. நான் படிக்க முடியாதவன் உட்கார்ந்தவனை யாரும் படிக்க வைக்கவே முடியாது. இந்த உலகத்தில் வாழ துடிக்கப்பவர்களுக்கு வாழ்க்கை கிடைச்சிடுது. அந்த துடிப்பு இல்லாதவங்க எவ்வளவுதான் செல்வத்தை கொட்டி கொடுத்தாலும் அவன் பிழைக்காம தான் போகிறான். இந்த தெய்வீக சம்பத்தம் ஆசுரி சம்பத்தம் நம்ம தலையில் 2 போட்டி போடுது. இது பேர் தான் தேவ அசுர போராட்டம். தேவலோகத்தில் எந்நேரமும் தேவர்கள் அசுரர்கள் சண்டை பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேவர்களுக்கு பக்கமாக பகலமாக விஷ்ணு போனார். தேவர்கள் குலம் காப்பதற்காக முருகர் தோன்றினார். தேவரின் குலம் காக்கும் வேலையா. தேவர்களை காக்கிறதுக்கு முருகன் வரார். அசுரர்களை கொல்றதுக்கு போகிறார். வீரபத்ரனை உண்டாக்கி அடிச்சிடுவா அப்படிங்கிறார். எங்கே நடக்குதுங்கிறீங்க? எல்லாம் இங்கே தான் நடக்குது. நம்மக்கிட்ட தெய்வீக சம்பத்துன்னு சொல்லக்கூடிய நல்ல உணர்வுகள் இருந்தால் முருகன் வந்துடுவார். தேவரின் குலம் காக்கும் வேலையா இங்கே வந்துடுவார். இந்த இடத்துல ஆசுரி சம்பத்து, இங்கே தெய்வீக சம்பத்து மண்டையில் 2 போட்டி போடுது. இந்த ஒரு பக்கம் அன்பு, பாசம், கருணை, இரக்கம் எல்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் பொறாமை, பயம் இதெல்லாம் இருக்குது. இது 2 நம்ம வாட்டி விதைக்குது. செய்யலாமா செய்யக்கூடாதா? இது தர்மத்தை செய்யுங்குது. அதெல்லாம் பழைப்புக்காகாது, எப்படியாவது செய்து பொழைச்சிக்கோன்னு இது சொல்லுது. அதர்மத்தை தூண்டுது. தர்ம போராட்டம் இங்கே நடக்குது. பஞ்சபாண்டவர்கள் இங்கே இருக்கிறாங்க, கௌரவர்கள் 100 பேர் இங்கே இருக்கிறாங்க. கிருஷ்ணன் இங்கே போயிட்டார் பஞ்சபாண்டவர்கிட்ட. முருகர் இங்கே தெய்வீக சம்பத்துக்கு வர்றார். இப்போ முருகரை கொண்டாந்து நம்ம உடம்புல உட்கார வைக்கணும்னா தெய்வீக சம்பத்து தான் ஒரே வழி. அன்புடைமை, வெகுளாமை யார் மாட்டும், யாரிடத்திலும் கோபம் கொள்ளாதே அப்படின்னு இங்கே சொல்ல போகிறார். நீங்கள் எண்ணியது எண்ணியாங்கு எதுப அப்படின்னு சொல்கிறார். எதை நீங்கள் விருப்பப்பட்டாலும்
அதை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். திண்ணியராக பெறின் அப்படின்னா என்ன? அந்த கருத்தில் நீங்கள் உணர்விலே திண்ணியராக இருக்கணும், கெட்டியாக இருக்கணும். திண்ணமாக இருக்கணும்னா கொழுக்கட்டையை பிடிச்சி கெட்டியாக வச்சோம்னா எப்படி அசையாமல் விழாமல் இருக்கு, அந்த மாதிரி உங்கள் உணர்வுகளை கெட்டிப்படுத்தணும். ஒரு விரதம் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த விரதத்தில் நம்ம கெட்டியாக இருக்கணும். அதில் உணர்வு என்ன உணர்வு? இந்த உணர்வுக்காக ஒரு விரதம் எடுத்துருக்கிறேன், அந்த உணர்வு கெட்டிப்படுறதுக்கு அந்த விரதத்தை விடக்கூடாது. அது பேர் திண்ணம். அந்த திண்ணமான இந்த உணர்வு இருக்கிறவன் எதைக்காக அந்த செய்தானோ அதை அடைந்து விடுவான். அந்த திண்ணியர் இல்லைன்னா, அந்த உணர்வு பிசுபிசுத்து போச்சுன்னா ஆரம்பிப்பான் விட்டுருவான். இதெல்லாம் ஆரம்ப சூரர்கள். இதோ செய்கிறேன்பா, அப்புறம் எப்படி விட்டுடுவாங்க. ஏன்? உணர்வு இல்லை. ஆனால் உணர்வு இருக்கிற பொருளை யார் சொன்னாலும் நிறுத்த மாட்டார் இல்லையா? எனக்கு உதவுது தான் எனக்கு உணர்வு இருக்குது அப்படின்னா யார் தடுத்தாலும் அவங்க விடுறதில்லை. கொல்றது தான் என்ன உணர்வுன்னா யார் தடுத்தாலும் அதை கொல்ல நிற்கிறதில்லை. அப்போ உள்ளுக்குள்ளே நம்ம மிகப்பெரிய சக்தியை நாம் வச்சுருக்கிறோம், அட்டாமிக் பாம் மாதிரி. அதில் நல்லதுக்கு பயன்படுத்துகிற ஒரு சக்தி இருக்குது, அதன் பெயர் அன்பு. கொடுமைக்கு ஒன்று இருக்கிறது, அது தன்னையும் கொல்லும், பிறரையும் அழிக்கும், பொருளையும் அழிக்கும். அதுவும் ஒரு அணுகுண்டு. அது பிகுளி, கோபம். இதுதான் ராகத்வேஷம் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். விருப்பு வெறுப்பு. அதனால் கடவுளுக்கு பேர் விருப்பு வெறுப்பு இல்லாதவர், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு அப்படின்னு. இறைவனுக்கு வேண்டுதலும் இல்லை, வேண்டாமையும் இல்லையா. அதனால் விருப்பும் இல்லை, வெறுப்பும் இல்லை, ராகமும் இல்லை, துவேஷமும் இல்லை. அதனால்தான் அவர் கடவுள். இப்போ நம்மகிட்டையும் இந்த விருப்பு வெறுப்பு இல்லைன்னா நாமளும் கடவுள் தான். விருப்பு வெறுப்பு இருக்கிற வரைக்கும் நாம் மனிதர்கள், ஜீவர்கள் அப்படின்னு புரியும். ஒரு அம்பு தன் இலக்கு அடையணும், கூர்மையான அன்பு. அது ஒருமுகப்பட்டிருக்கணும். அந்த முனை இப்படி இருக்கக்கூடாது, அது எப்படி போய் குத்தம், இப்படி இருக்கணும், வேல் மாதிரி. அது பேர் ஒருமுகப்பட்ட. இந்த மனசும் அம்பம் ஒன்று. இந்த அறிவு கூட வேல், ஞான வேல் பார்த்திங்கன்னா அகண்டு இப்படி போய் கூர்மையாக முடியும். கூர்மையாக முடிஞ்சால் ஒருமுகப்பட்ட அறிவு மனது. இந்த உணர்வு ஒருமுகப்பட்டதுன்னா எதையும் சாதிக்கும், வேல் மாதிரி. அந்த ஒருமுகப்பட்ட அறிவை துரத்தணும்னு வைங்க, அதுக்கு ஒரு பலம் கொடுக்கணும். அதுதான் எமோஷன், உணர்வு. அறிவு எவ்வளவுதான் இருந்தாலும், கூர்மையான அறிவு இருந்தாலும் சக்தி வாய்ந்த உணர்வு இருக்கணும். இப்போ கூர்மையான அறிவு இருக்குது. இப்போ பாருங்கள், ஐன்ஸ்டீனுக்கு மிக கூர்மையான அறிவு, ஆனால் பள்ளிக்கூடத்தில் மக்கு, காலேஜில் அட்மிஷன் கொடுக்கல. அவர் ஃபிசிக்ஸ் தான் படித்தார், ஒரு கம்மி மார்க் தான் இருக்கார். ஆனால் அவருடைய கூர்மையான அறிவு வேறு பக்கத்தில் இருக்குது. அவருக்கு மார்க் வாங்கணுங்கிற உணர்வே இல்லை. சில பேர் மார்க் வாங்கணுங்கிற உணர்வு இருக்குது, அறிவு இல்லை. அது இதுன்னு காசை கொடுத்து ஏதாவது மார்க்கை வாங்கி பண்ணிடுறாங்க, அறிவு வர்றதில்லை. மார்க்கை வாங்கிடுறாங்க, எதையாவது மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிடறாங்க. இப்போ உணர்வு ஸ்ட்ராங்காக இருந்தால் அறிவு ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போ அம்பு என்பது அறிவு. அந்த அறிவு இலக்கை நோக்கி போகணும், அந்த டார்கெட்டில் அடிக்கணும். அதுக்கு உணர்வுங்கிற வில்லு வேணும். இப்போ வில்லை எவ்வளவுக்களோ இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த அம்புக்கு பலம் கிடைக்கும். கொஞ்சமாக இழுத்து விட்டோம்னா உங்கள் காலில் விழுந்து உன்னையே குத்திடும். நம்ம குழந்தைகளாக இருக்கும்போதெல்லாம் சீமார் குச்சி ஒன்று எடுத்து வளைச்சி நூலை கட்டி இன்னொரு சீமார் கச்சி வச்சு அடிப்போம். அது எங்கே போய் விழும்? மூங்கில் பத்தை எடுத்து வளைச்சி அதில் கயிறை கெட்டியாக கட்டி அது வளைச்சி கயிறு கட்டுறதே கஷ்டம். அப்புறம் அந்த இழுத்து உன்ன வளைக்கணும்னா அந்த கயிறு சும்மா வருமா? அப்போ நீங்கள் எவ்வளோ பலத்தை நீங்கள் உள்ளே கொடுக்குறீங்களோ அத்தனை பலமும் அம்பு வழியாக அந்த டார்கெட்டில் போகும். அப்போ வில் என்பது உணர்வு, அம்பு என்பது அறிவு. வெறும் அறிவு பயன் கிடையாது, வெறும் வில்லும் பயன் இல்லை. அதனால் ஓங்காரத்தை
அம்பாக பயன்படுத்தி மனதை வில்லாக வைத்து தியானம் செய் அப்படின்னு இந்த தியானத்திலலாம் சொல்லுவாங்க. அந்த இலக்கு பிரம்மத்தை நோக்கி அடைஞ்சிடும். இப்போ நம்ம பாருங்கள், நம்மக்கிட்ட அம்புகள் நிறைய இருக்குது, வில்லு தான் இல்லை. என்ன வில் பவர்? இந்த வில் இல்லை. இங்கிலீஷில் வில்லுன்னு தான் பேர். அது ஃப்ரீ வில். ஃப்ரீ வில் கொடுத்துருக்குறாங்க, யாராவது பயன்படுத்துறதில்ல. இந்த ஃப்ரீ வில் என்பது உள்ளே இருக்கின்ற உணர்வு. அதை செயலுக்கு கொண்டு வரணும்னா அறிவும் உணர்வும் இருக்கணும். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அன்பு மட்டும் இருந்தால் பத்தாது, அறிவும் இருக்கு. அறிவு மட்டும் இருந்தால் இருக்காது. அன்னையும் தந்தையும் நமக்கு என்ன தராங்க? அறிவையும் அன்பையும், அம்பையும் வில்லையும் தராங்க. எதுக்கு? ஒரு இலக்கை நோக்கி நாம் செல்வதற்கு. இப்போ நாம் அன்புடைமைக்கு போய் பார்ப்போம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். பூசல் தரும்னா காட்டி கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். காட்டி கொடுத்துரும். எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை அப்படிம்பாங்க, ஆனால் முகம் காட்டி கொடுத்துரு. நான் ஒன்றும் பயப்படலையே அப்படின்னு. அது சொல்கிறதுலே அந்த நடுக்கம் உள்ளே இருந்து வர, முகத்தை பார்த்தானே தெரிஞ்சிடும் இவன் பயந்துட்டு இருக்கிறான். அன்பு இருந்ததுன்னா மறைக்கவே முடியாது. உங்கள்கிட்ட அன்பு இருந்தால் நீங்கள் உங்களால் மறைக்கவே முடியாது. அன்பை வச்சுக்கிட்டு மறைக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லைங்கிறார். அது யாரும் தாழ் போட்டு மூட முடியாது. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ். எப்படி? அது மூடனாலும் தெரியுதே. புன்கணீர் பூசல் தரும். அவங்க அன்பினால் கண்ணில் வருகின்ற அந்த மினுமினுப்பு, கண்ணில் தோன்றுகின்ற அந்த கசிவு, அது காட்டி கொடுத்துருமா. அன்புடையவர் கண்களில் ஒரு கசிவு இருக்குமா, ஒரு மினுமினுப்பு இருக்குமா, இந்த ஈரம் தெரியுமா, அதுவே காட்டி கொடுத்துரும். நம்மளால் நடிக்கவே முடியாது. அன்புங்கிறத யாராலும் மறைக்கவே முடியாது. அந்த அன்பு வெளியே காட்டிடும். ஒரு முறை நான் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த தெருவில் ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க செல்லமாக ஒரு நாய் வளர்த்தாங்க. அதுக்கு தீனன்னு பேர் வச்சுருந்தாங்க. எல்லோரும் பேர் நிறைய வைப்பாங்க. டைகர் அப்படின்னு வைப்பாங்க, ஜிம்மி அப்படின்னு வைப்பாங்க, டாமின்னு வைப்பாங்க. இன்னும் தீனன்னு வச்சுருக்கிறீங்களே. தீனன் அப்படின்னா ஏழைன்னு அர்த்தம். தீன தயாளன்னா ஏழைக்கு உதவுவன்னு அர்த்தம். நாய்க்கு போய் தீனன் வச்சுக்கிறீங்களாக்கா அப்படின்னு. அவங்க என்னை விட ஒரு 30 வருஷம் பெரியவங்க. நான் இப்போ ஒரு 6 வயசு இருக்கு. அப்போ அவங்க 36 வயசு இருக்கு. அங்கே ஒரு பேக்கரி இருந்தது, நான் இருந்த இடத்துல. அந்த பேக்கரியில் கூலி வேலைக்கு போகிறாங்க. பிஸ்கட்லாம் கட் பண்ணுறது, அப்புறம் ஓவன்லேருந்து எடுத்து வைக்கிறது, அதை பெட்டியில் எடுக்கிறது, இந்த மாதிரி. அப்புறம் கடைசியில் கூலி கொடுத்துட்டு தூள் பிஸ்கெட்லாம் வரும். இந்த தேங்காய் பிஸ்கெட்டு, பட்டர் பிஸ்கெட்டு, நெய் பிஸ்கெட்டு, இதெல்லாம் செய்து முடித்தவர் அந்த ட்ரேயில் பேக் பண்ண பிறகு தூளெல்லாம் கொட்டோம்ல, அதெல்லாம் எடுத்து கொட்டிடுவாங்க. அது எப்படி விற்க முடியாது? கூலிக்கு பதிலாக இது கொடுத்துருவாங்க. இந்த அக்கா கொண்டு வந்து இன்னொரு தட்டில் அதை வச்சுக்கிட்டு தெருவில் ஏழைங்களுக்கு விற்பாங்க. இவங்க பேக்கரியில் போய் எல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியுமா? அப்போ 2 தம்படி இல்லை 1 தம்படி கொடுத்தோம்னா அவங்க கை நிறைய கொடுப்பாங்க. அன்றைக்கி பசியே ஆறிடும். தண்ணி குடிச்சிட்டு ஒரு கை நிறைய இது இதில் விதவிதமான பிஸ்கெட்லாம் இருக்கும். அதில் உப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும், தேங்காய் இருக்கும், பச்சை கலர் இருக்கும், சிவப்பு கலர் இருக்கும். அவங்க எல்லாருக்கும் விற்றுட்டு முடிச்ச பிறகு விற்காமல் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அது என்கிட்ட கொடுப்பாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு வந்து நிறைய பாடம் சொல்லித்தரு. அந்த அக்கா என்கிட்ட நிறைய படிச்சுக்குவாங்க. திருக்குறள் படிச்சுக்குவாங்க, நன்னெறி, ஆத்திச்சூடி, இதெல்லாம் அவங்களுக்கு நான் பாடம் எடுப்பேன்.
அப்போ தான் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ். அப்போ நான் கேட்டேன், தீனன்னாக்கா ஏழைன்னு அர்த்தமாச்சேக்கா, இந்த நாய்க்கு ஏன் தீனன்னு பேர் வச்சிங்கன்னு. இல்லைடா, அவர் பேருடா. எவர் பேருக்கா அப்படின்னு. அட போடா, அவர் பேருடா. அவர் பேர் என் நாய்க்கு வச்சிருக்கிற. அப்புறம் தான் எனக்கு உண்மை தெரிஞ்சது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அடைமழையில் ஒருத்தரை நெத்திலெல்லாம் அடித்து வீங்கி, கன்னத்துலலாம் இங்கெல்லாம் கட்டாகி, கை காலெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. ரத்தத்தோடு எங்கள் தெருவில் வந்து விழுந்துட்டார். ஈரத்தில் வந்து விழுந்துட்டு அடித்து கொண்டாந்து போட்டு போயிட்டான். எதுக்காகன்னு தெரியல. அவர் நம்ம எங்கள் தெரு ஆளே கிடையாது. இந்த மழையில் இந்த அக்கா தான் போய் பார்த்தாங்க. பார்த்த உடனே கைக்கு ஆள் வேணும்ல, ஒரு கை பிடிடான்னு சொல்லி, நான் தலைமையிட்டு பிடிச்சிக்கிறேன், நீ காலை பிடிச்சிக்க அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு வந்தோம். கொட்டுன்னு கொட்டுது. அவங்களுக்கும் வீடு கிடையாது. ஒரு ஓலையில் ஷெல்டர் போட்டிருக்காரு. அது ஓரத்தில் ஒரு மாடு இருக்குது. அந்த மாடு என்ன தலங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கோம், மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம், மென்னுட்டு இருக்கோம். அப்புறம் தரத்தன்னு யூரின் போகும். அது பக்கத்தில் தான் இந்த அம்மா படுத்துட்டு இருப்பாங்க. அந்த கொட்டகையில் இவரை கொண்டு போய் சாய்ச்சி உட்கார வச்சாச்சு. சரி, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி தொடச்சி, அப்புறம் நான் ஓடி போய் டிங்சரு பஞ்சு இதெல்லாம் கொண்டு வந்து அவருக்கு எல்லாத்தையும் போட்டு மயக்கம் தெளிய. ஒரு சோடா வாங்கிட்டு வாங்கினாங்க. ஓடி போய் சோடா வாங்கிட்டு வந்த மழையில் அதையும் கொடுத்தாங்க. இப்படி தான் எனக்கு அவர் வந்து தெரியும். அவர் பேர் தான் தீனதயாளன். அப்புறம் ஏன் இந்த அக்கா அவங்கள வந்து காப்பாத்துச்சு, இதெல்லாம் அந்த வயசில் எனக்கு தெரியல. அவர் அப்படியே சொரணெல்லாம் வந்து 2 நாள் ஆயிடுச்சு. நடெல்லாம் நின்று போயிடுச்சு. அப்புறம் மெல்ல மெல்ல கை ஊந்தி கால் ஊந்தி நடத்தார். இவங்க காலையில் ஏதாவது இட்லி இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்களே, சென்னையில் அதுக்கு பேர் நாஷ்டா. உங்களுக்கெல்லாம் அந்த பேர் தெரியாது. நான் சென்னை நாஷ்டா வாங்கினேன். என்னை கூப்பிட்டு நாஷ்டா வாங்கிட்டு அந்த முடியை திறந்து காலனா உரனா தம்படிகளில் இருக்கும், சில இதில் காலனா இருப்பாங்க. அந்த ஓட்டையை காலனாகிறதுனால அது கையில் சொல்லி தான் போகுது, சங்கு சக்கரை மாதிரி. அந்த சக்கரை காலனாக கொடுத்து இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, அந்த தீனனுக்கு அவருக்கு மெல்ல மெல்ல கண் திறந்து சாப்பிட்றாரு. வாயில் ஊட்டி விட்டு நாங்கள்லாம் சாப்பிட்டு இருப்போம். அப்புறம் கொஞ்ச நாளாக ஆகிட்டு அவருக்கு ரெடி ஆகிட்டார். அப்புறம் போயிட்டு டிப்டாப்பாக வந்தார். காக்கியில் வந்து பேண்ட்டு, காக்கியில் ஷர்ட்டு அதெல்லாம் போட்டு, பிராஸ்லிங் எல்லாம் போட்டுருக்கு. போலீஸ்ன்னு நினச்சிட்டேன் நான். இல்லைடா, நான் போலீஸ் இல்லை, நான் ஃபயர் இன்ஜின் மேன். அப்புறம் அண்ணா என்ன வந்து ஃபயர் இன்ஜினில் கூட்டிகிட்டு போவீங்களா? நான் கூட்டிகிட்டு போகிறேன்டா அப்படின்னு. அப்புறம் அங்கேருந்து ஃபயர் இன்ஜினுக்கெல்லாம் போயிட்டு வந்தார், வேலையெல்லாம் போயிட்டு வந்தார். 6 மாதம் கழித்து அவர் காணும். இந்த அக்கா அவர் நினைவா அந்த நாயை அதை வளர்த்துட்டு வராங்க. அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு அன்பு பிணைப்பு ஏற்பட்டுருது. முன்பின் தெரியாதவங்க அவங்க மேலாம் அன்பு வைக்கிறாங்க. அவங்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனம் இல்லாமலும் அன்பு காட்ட முடியுது பாருங்க. அப்போது எப்பொழுது வந்து பிரயோஜனம் கருதி அன்பு வைக்கிறியோ அது வியாபாரம். எப்போ எந்த பிரயோஜனம் இல்லாமல், வியாபார நோக்கம் இல்லாமல் வைக்கிற அன்பு தான் தெய்வீகமானது. அதைத்தான் அவர் சொல்கிறார். அப்புறம் நான் கேட்டேன், ஓ அவரா அப்படின்னு கேட்டேன். ஆமாண்டா, அவர் பேர் தான் தீனன். அந்த இவர் தானே ஃபயர் இன்ஜின் கார் தானே, அவரே தான். ஏன்க்கா அவர் இப்போ போயிட்டாரு, ஏன் நாய்க்கு வச்சுருக்கீங்கும்போது அவங்க கண்ணில் அந்த தண்ணீரை வந்து பார்த்தேன். அவர் பேரை சொன்ன உடனே அந்த கண்ணில் வந்து, அப்போது இன்னும் அந்த அன்பு உள்ளே இருக்கிறது. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ். ஆர்வலர், இந்த அன்பை கொண்டிருக்கிறவங்க ஆர்வலர். புன்கணீர் பூசல் தரும், அதை காட்டி கொடுத்துரும். அப்போ என் சின்ன வயசில் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது, அப்படி தாண்டா இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு குழந்தை குட்டியோட பையனோட ஒரு அம்மா வந்தாங்க, எங்கள் வீட்டுக்காரன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவர் சொல்லிக்காமே போயிட்டார். அதுக்கப்புறம் நான் பார்த்ததில்லைன்னு சொன்னேன். இன்றைக்கு வரைக்கும் தீனதயாளன் நானும் பார்க்கல.
அவர் அந்த காக்கி ட்ரெஸ்ஸில் இருந்ததை தான் பார்த்தேன். அன்பு என்பது பிரதி உபகாரம் கிட்டோ எதை குறித்தும் இல்லை, என்கிட்டே இருக்கணும்னு அதை வற்புறுத்துறது இல்லை, எனக்கு தான் உரிமைன்னு சொல்கிறது இல்லை. யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்களுக்கு உதவி செய்கிறது மனசில் இருக்கக்கூடிய அன்பு. இந்த அன்பை யாராலும் உள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் வெளியே இருக்கிற முகத்தில் அது கண்ணீர் காட்டி கொடுத்துரும். அந்த கண்ணீர் அன்பிலும் கண்ணீர் வரும், அதை மறைக்கவே முடியாது. எனக்கு இந்த அன்புனால் ஒரு கண்ணீர் சொரியும்ங்கிறத முதல் வேளை சின்ன வயசுலேயே அங்கே தான் பார்த்தேன் நான். இந்த குரலை பெருக்கும்போது அந்த நினைவு எனக்கு வருது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். இந்த மறைச்சி வச்சாலும் அது வெளியே வந்துடுது. அவங்க உலகத்துக்கெல்லாம் மறைச்சி வைக்கிறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அன்பை மறைச்சி வைக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி அதை வெளியே காட்டி விடுகிறது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் எம்பும் உரியர் பிறர்க்கு. அன்புடையவர்கள் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அதில் என்னதான் உனக்கு கிடைக்குது? அன்புங்கிற உணர்வு கிடைக்குது. அன்புங்கிற உணர்வு உங்களுக்கு மனசில் ஒரு பெரிய நிறைவை உண்டாக்குது. இப்படியும் சொல்லலாம், மனசில் ஒரு பெரிய நிறைவு இருந்ததுன்னா, பூரண கும்பமாக முழுசாக இருக்கிற ஒரு பானையில் ஒரு சொட்டு விட்டால் கூட அது வழிஞ்சு ஓடிடணுன்ற அளவுக்கு நிறைவு இருந்துச்சு. அந்த மாதிரி மனசு இருக்கு. அப்படிப்பட்ட மனசுக்கு மன நிறைவுன்றோம். பூர்ணத்துவம் அப்படின்னு அர்த்தம். மிதம்னா போதும்னு அர்த்தம். அபரிமிதம்னா அர்த்தம். அதுக்கு மேலே அது இருக்குது. அப்படிப்பட்ட மனசு நிறைஞ்சிருச்சுன்னா அவங்க முகத்துலேயும் உணர்வுலையும் ஒரே ஒரு உணர்வு தான் இருக்கணும். யாருக்கெல்லாம் மனம்து நிறைந்து இருக்கிறதோ அவங்களுக்கு ஒரே ஒரு உணர்வு தான் இருக்கணும். அது பேர் தான் அன்பா. அன்பு இருந்தால் அவங்கக்கிட்ட மனம் நிறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். மன நிறைவு இல்லாதவங்ககிட்ட அன்பு இருப்பது போல தோணும், அது வியாபாரம். இந்த அன்பினால் எனக்கு மன நிறைவு கிடைக்கும் அப்படின்னு செய்கிறாங்க பாருங்க, அது அன்பு இல்லை, அது பாசம். எதையோ பிரதிபலன் எதிர்பார்க்கிறது, அது அன்புன்ற கணக்கிலே வராது. அது மன நிறைவுக்காக செய்வீர்ன்ற அன்பு. அன்புங்கிறது எப்போ வரும்? மனசு நிறைந்தால்தான் வரும். தாயிடம் இருக்கின்ற அன்பு மன நிறைவிலேருந்து வருதுங்க. இந்த குழந்தை என்னை காப்பாற்றும் அப்படின்னா அது ஏதோ குறை இருந்தால் அது செய்கிறாங்க. மன நிறைவிலேருந்து தான் வருது. மன நிறைவு அன்பின் வெளிப்பாடு, அல்லது மனநிறைவின் வெளிப்பாடு அன்பு. அப்படிப்பட்டவங்க எல்லாம் நிறைஞ்சதுனால எதையும் கொடுக்க தயாராக இருப்பார்கள். மனம் நிறையாதவங்க எல்லாத்தையும் பிடுங்க பார்ப்பாங்க இல்லையா? யார் மனசு நிறையலையோ அவங்க எல்லாத்தையும் பிடுங்க பார்க்குறாங்க. அது சொல்கிறாரு, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். எனக்கு எனக்கு எனக்குன்னு எடுத்து வைப்பாங்களாம். அன்புடையவர் என்ன பண்ணுவாங்களாம்? எலும்பையும் கொடுத்துருவாங்களாம். இப்போ கொடுக்குறவன் யார், வாங்குறவன் யார்? கொடுக்குறவன் எல்லாமே நிறைவுடையவர்கள். அவன் இல்லாத காசுங்க, அவனுக்கு பைசா இல்லாதவங்க, ஏழைங்க. அப்படி அவனுக்கு எப்படி அன்பு வருது? அவங்ககிட்ட ஒரு தம்படி இருந்தால் அதையும் கொடுத்துருவான். ஏன் கொடுக்குறான்? ஏன் கொடுக்குறான்னு பதிலே கிடையாது. அன்பு இருக்குது, கொடுக்குறான். இவன் எல்லா கோடீஸ்வரன் ஏன் இப்படி போய் எல்லாத்துக்கும் அலையிறான்? எங்கே போனாலும் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறான். யாரோட டெலிஃபோன் பண்ணாலும் எவ்வளோ ரூபா வரும்னு தான் பார்க்குறான். யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா இவங்ககிட்ட எவ்வளோ பைசா பெறும்னு தான் பார்க்குறான். ஆனால் ஏகப்பட்ட சொத்து வச்சுருக்கிறானே, அன்பு இல்லைல்ல. அதனால் எல்லாம் தனக்குன்னு பிடுங்குறான். அப்போ யாரை மனுஷனை அள போடுறதுக்கு? பணத்தை தான் நம்ம அளவு போடுறோம். உண்மையில் மனுஷனை அளக்கிறதுக்கு என்ன அளவுகோல்? அன்பு. அன்புக்கு அளவுகோல் என்ன? தியாகம். ஒருத்தர்கிட்ட அன்பு இருக்குதுன்னா அது அன்பு தானா அல்லது பாசமா அப்படின்னு பார்த்தோம்னா, அன்புன்னா அங்கே தியாகம் இருக்கும். அந்த தியாகம்தான் எலும்பையும் கொடுத்துடும். அந்த அக்கா எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஏதாவது பலன் எதிர்பார்த்தா செய்தாங்க.
இன்னும் கூட அந்த பேர் அன்பை காட்டுறதுக்கு ஒன்று வேணும்னு ஒரு நாய்க்கு அந்த பேர் வச்சுக்கிட்டு அதே அன்போடு பழகுறாங்க என்று பார்க்குறோம். அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு, எல்லாவற்றையும் அவங்க கொடுத்துடுறாங்க. அன்பொடு ஏய்ந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு எம்பொடு ஏய்ந்த தொடர்பு. ஒரு பெரிய உண்மையை சொல்றார். இந்த உடம்புக்குள்ள உயிர் போயிடுச்சே, எதுக்கு உள்ள நுழைஞ்சுது? அம்மா வயிற்றில் இருக்க குழந்தைக்கு உடம்பு இருக்குது, ஆனால் ஒரு 4-5 மாதத்துக்கு தான் உயிர் உள்ளே போகுது. அப்புறம் உடம்புக்கு ஒரு உயிர் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே வசிக்கிறதுக்கு ஒன்று உயிர் இருக்குது இல்லையா, அது நம்ம ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம், அல்லது ஜீவன்னு சொல்கிறோம். ஜீவாத்மா. ஒரு ஜீவாத்மா எதுக்காக உடம்புக்குள்ளே நுழைஞ்சுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா வள்ளுவர் சொல்கிறாரு, அன்புக்காக தான். அன்பொடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு எம்பொடு இயைந்த தொடர்பு. இந்த உடம்புக்குள்ள எதுக்காக இந்த ஜீவன் நுழைஞ்சது? அன்புக்காக நுழைதான். இந்த உடம்புக்குள்ளே போனால் அன்பு கிடைக்கும், அன்புக்கு ஏங்குதான். இறைவனே இந்த உடம்புக்குள்ள இந்த ஜீவனாக இருக்கிறார். ஜீவன் ஜீவன் நானுன்னு சொல்கிறீங்கல்ல, அதுதான் ஜீவன். அந்த ஜீவன் யாருன்னு கேட்டால் பரமாத்மா. ஜீவாத்மாங்கிறது பரமாத்மா தான். அங்கே எங்கும் இருக்கின்ற பரமாத்மா இந்த உடம்புக்குள்ளே எதுக்கு ஜீவாத்மாவா உள்ளே வந்தார் அப்படின்னு கேட்டால் ஒரு அன்புக்கு தான். அன்புங்கிற உணர்வு அவருக்கு வேணுமா? அது உடம்புல இருந்தால் தான் கிடைக்குமா? அவர் கடவுளாக இருந்தாக்கா அன்பு காட்டுறதுக்கும் ஒருத்தர் இல்லை, அன்பு கொடுக்கறதுக்கும் ஒருத்தரும் இல்லை. இவர் அன்பு காட்டுறது யாரும் இல்லை, இவர் மாத்திரம் இருக்கிறார் கடவுள். அன்பு கொடுக்கறதுக்கும் யாரா வேணும்? இப்போ அன்புன்னு ஒன்று இருக்கிறதுனால தானே இறைவனே இந்த ஜகத்தையே படைச்சார். இந்த ஜகத்தை படைச்சு இந்த உடம்புக்குள்ளே நுழைஞ்சார். எதுக்காக? அப்போது இந்த ஒட்டுமொத்த ஜகத்தும் கடவுளும் இருப்பதே அன்புக்காக தான். அதனால தான் சிவனுக்கு அன்புன்னு பேர். அன்பே சிவம். யாரோ ஒரு சினிமா அன்பே சிவம் அப்படின்னு ஒரு பாட்டாக பாடிட்டு இருந்தார். பாட்டோட சரி, அது வாழ்க்கையில் கடைபிடிக்கல. முழு நாத்திகம் பேசுகிறவங்க அன்பே சிவன்னு பணம் பண்ணுறாங்க. அன்பே சிவம். திருமூலன்னு சொல்கிறார்ல, அன்பும் சிவனும் இரண்டன்பர் அருகிலார். அன்புங்கிறது வேற, கடவுளுங்கிறது வேற அப்படின்னு அறியாதவன் சொல்கிறான். மூட்டாளுங்க தான் சொல்கிறாங்க கடவுள் வேற அன்பு வேறன்னு. கடவுளும் அன்பும் ஒன்றுடா அப்படிங்கிறார். அன்பும் சிவமும் ஒன்றென்று அறிந்த பின் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பு தான் கடவுள்னு கண்டுபிடிச்சிட்டானா. கடவுளை தேடினேன், கடவுளை தேடினேன், கடவுள் என்னை எப்பொழுது ஆட்கொள்வார், கடவுளே உன்னோடு எப்போது நான் சேருவேன், நாராயணா ஈஸ்வரா அம்பா அம்பிகையே நான் எப்பொழுது உன்னை சரணடைவேன், என்னோடு எப்போது கலப்பாய், நான் உன்னோடு எப்போது சேருவேன். திருமூலர் சொல்கிறார், அன்பு உங்ககிட்ட இருந்ததுன்னா அங்கே தான் கடவுள் இருந்தார். கடவுளோட கலக்கிறதுக்கு ஒரே வழி அன்பாக இருத்தல். அன்பை காட்டுதல் எல்லாம் கிடையாது. அப்போ கடவுள் நான் யார் அப்படின்னு யாராவது கேட்டோம்னா அன்பு அப்படின்னு அவர் சொல்லணும். அப்போ அன்பு காட்டுறதுக்கு என்ன வேணும்? ஒரு உடம்பு வேணுமா? உடம்பு இல்லைன்னா அன்பு இருக்குது யாருக்கு தெரியாது. ஒருவேளை கடவுள் அன்பு தான், அவர் எங்கே காட்டுங்கன்னா எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ கடவுள் இருக்கிறார். அன்பு இருக்கும் இடத்துல கடவுள் கட்டாயம் இருக்கிறார். கடவுள் உங்களுக்கு உதவி செய்யணுன்றாரு, எங்கே அவர் வருவாரா? அவர் வந்தாக்கன்னாங்க உடம்புல தான் வரணும். முருகரே கூட ஒரு முருகர்னு உடம்புல வந்தால் தானே முடியும். அதனால் அவர் என்ன பண்ணுவார்? அன்புன்ற வடிவிலே மணி ரூபத்திலே வருவார்.
இப்போ உங்களுக்கு யாரெல்லாம் அன்பு காட்டி செய்து உதவி செய்கிறாங்களோ அவங்க தான் கண்கண்ட தெய்வங்க. இப்போ அன்பினால தானே அப்பா அம்மா நம்மளை காப்பாற்றினாங்க. அவங்கெல்லாம் கண்கண்ட தெய்வங்க, கண்ணால் பார்க்கக்கூடிய தெய்வங்கள். அந்த தெய்வத்தை பார்க்க முடியாது, கிருஷ்ணர் ராமனெல்லாம் பார்க்க முடியறதில்லை. ஆனால் நீங்கள் பார்க்கணுன்னா அன்பு இருக்கும் இடத்துல அவர் இருக்கிறார். அப்போ அன்பு காட்டுகிற எல்லாமே கடவுள் தாங்க. அன்பில்லாதவங்களெல்லாம் மனிதனுக்கு கூட லாய்க்கலையா. அப்போ எதுக்கடா நீ இந்த உடம்பு எடுத்தேன்னு கேட்டார். கடவுளை காண்பதற்கும் அன்பாக இருப்பதற்கும் தான். ரெண்டும் ஒன்று தானே. அன்பை காட்டுவதற்கு மட்டும்தான் உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை விட்டு நம்ம என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறோம்ல. அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிருக்கு எம்போடு இயந்த தொடர்பு. இந்த உடம்புக்குள்ள இந்த ஆத்மா ஜீவாத்மா நுழைஞ்சதுக்கு காரணமே தன் அன்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான். அப்படி உள்ள வந்துட்டு அன்புன்னா என்னன்னு கேட்குறிய, அன்புக்கு எவ்வளோ காசுன்னு கேட்குற, அன்புன்னா எப்படிப்பட்டது அப்படின்லாம் கேட்குறாங்க. திருவள்ளுவர் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? 2 குரல்லே அடித்து நொறுக்கிட்டார். கடவுளை கொண்டாந்து கண் முன்னாடி காட்டுறார். அந்த கடவுளை அந்த அக்கா மூலம் நான் பண்ணால் பார்த்தேன். அந்த மழையில் ஒரு உயிர் பட்ட துன்பத்தை சகிக்க முடியாமல் அன்பினால தானே கொண்டு வந்து வளர்த்தாங்க. அது பறி போயிடும் அந்த உடம்பு. நமக்கு 6 மாதம் கூட இருந்தவர் கூட விட்டு போனாலும் அன்பு போகலையே. இல்லைன்னா மற்றவங்களாம் சண்டை பிடிச்சிருப்பாங்கல்ல. உரியவர் வந்த உடனே ஒப்படைச்சிட்டாங்க. ஏன் காப்பாற்றினாங்க? அன்பு ஒன்று தான், வேறு என்ன இருக்குது? அதை தவிர வேறு என்ன இருக்குது? என்ன காரணம்னு கேட்டோம்னா என்னங்க சொல்கிறது? எனக்கு என்ன அன்பு தாங்க. இன்னையா அன்புங்கிறேன். இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணிவிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கிறேன். ஏதோ காரணம் இருக்கும் இல்லை? அடே, அன்பு ஒன்று இருந்தால் காரணமே தேவையில்லை. வள்ளுவர் சொல்கிறாரு, அறத்திற்கே அன்பு சார்பை என்பர். சொல்லு. அறியார் மரத்துக்கும் அஃதே துணை. இவர் டாபிக் மாத்துறார். அன்பு தர்மத்தை உண்டாக்கும், அறம் செய்யும் அப்படின்னா. தர்மத்துக்கு தமிழில் அறம்னு பேர், அதர்மத்துக்கு மரம்னு பேர். அறம் மரம். தர்மங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. ஒரு இயல்பு கூட தர்மம்னு பேர். ஒரு இயல்பு தர்மம்னு சொல்கிறோம். சிங்கம் வேட்டையாடி சாப்பிடணும்னா அதனுடைய இயல்பு அல்லது தர்மம் அப்படிங்கிறோம். அப்போ இயல்பாக தான் இருக்குது. காற்றையே அழுத்தமான இடத்துலேருந்து குளிச்சு இந்த அழுத்தம் கம்மியான இடத்துக்கு ஓடுது, அதனுடைய இயல்புங்க, அதனுடைய தர்மங்க. தண்ணி எதுக்குங்க பள்ளத்தை நோக்கியே போகுது, பள்ளத்துலேருந்து மேலே போக முடியாது. அதுக்கு அது இயல்பு இல்லைங்க. மேட்டிலேருந்து பள்ளத்துக்கு போகிறது தான் அதனுடைய இயல்பு. அப்போ இந்த உலகத்தில் நடக்கிற விதியெல்லாம், இந்த டெம்பரேச்சரில் இது குளிர்ச்சி அடையணும், இதில் இது விரிவடையணும், இந்த பொருள் இதோடு சேர்ந்தோம்னா புகை வரணும், இதோடு இது சேர்ந்ததுன்னா கரையணும், இதோடு இது சேர்ந்ததுன்னா அன்பு உண்டாகணும், இதோடு இது சேர்ந்ததுன்னா கோபம் வரணும். இதெல்லாம் அதனுடைய தன்மைகள் தானே, இயல்புகள் தானே. நேச்சர்னு சொல்கிறல்ல, அது பேர் பிரகிருதிங்கிறோம். நேச்சருக்கு பேர் பிரகிருதி. அந்த பிரகிருதி, இந்த நேச்சரில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்கிறோம். ஜாகிரபிக்கல் லா, கிராவிடேஷனல் லா, ஹைட்ரலாஜிக்கல் லா, சைக்கலாஜிக்கல் லா, இப்படிலாம் சைக்காலஜி வேலை செய்யும். ஃபிசியலாஜிக்கல் லா, இந்த சோடியத்தை அதிகமாக நம்ம ரத்தத்தில் சேர்ந்தால் இதெல்லாம் உண்டாகும். பொட்டாசியத்தை கொடுத்தா என்ன ஆகும், கால்சியம் கொடுத்தா என்ன ஆகும். சில சமயத்துக்கு கால்சியம் ஒரு ஷாட் கொடுத்தவொடனே அவன் எழுந்துக்கிறான். இதெல்லாம் எப்படி நடக்குது? அதெல்லாம் ஒரு விதிங்க, அதனுடைய தர்மங்க. இந்த சோடியம் பொட்டாசியம் பேலன்ஸ் போயிடுச்சுன்னா இதையும் கார் மாறுது, இதையும் துடிக்குது, ஃபைப்ரிலேஷனுங்கிறாங்க. அவங்க தெரிஞ்சுக்க டாக்டர் இதை செய்தோம்னா சரி பண்ணிடலாம், ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஹை வோல்டேஜை மார்பில் வச்ச உடனே அவன் உடம்பு துடிக்குது, அப்புறம் மூச்சு விட்டு சிரிக்கிறான், எழுந்துக்கிறான். இதெல்லாம் இயற்கை, பிரகிருதி. ஏதோ ஒன்று அறிவு தான் இதெல்லாம் செய்து வச்சிருக்குது.
இப்போ ஈஸ்வரன் தான் அந்த எல்லா அறிவும். அவர் தான் தன் அறிவை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற விதிகளாக தர்மங்களாக வச்சிருக்கிறார். இப்போ தர்மம் வேறு, இறைவன் வேறா? ரெண்டும் ஒன்று தானே. தர்மம் எங்கே இருக்கிறதோ அங்கே இறைவன் இருக்கிறார். தர்மத்தை மீறுவதெல்லாம் இறைவன் அல்ல. இறைவனுக்கு நாம் இடையூறு செய்கிறோம். அப்போ இந்த தர்மம்னு சொல்லக்கூடிய பிரகிருதி இயல்பை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. ஒருத்தன் அதை கண்டுபிடிக்கிறான். என்னங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா, இது மாதிரி ஒரு விதி இருக்குதுங்க இயற்கையில், அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். காற்று வீசுனா அந்த காத்தாடி சுற்றுது. ஆனால் அதனை பெரிய காத்தாடி செய்திருக்கிறோம். சரி, அந்த காத்தாடி சுற்றினா உங்களுக்கு என்னங்க? அந்த சுற்றும் பொழுது ஒரு இயக்கம் கிடைக்குதுங்க. அதை வச்சு நாங்கள் கரண்ட் எடுக்கிறோம். இன்னொன்று, சூரிய வெளிச்சம் பட்டால் ஒரு சில பலகைங்கள்லாம் கரண்ட்டை உண்டாகுது. அந்த பலகையை வச்சிட்டோம்னா குறையில் நம்ம வீட்டுக்கு வேண்டிய கரண்ட்லாம் அதை எடுத்துக்கலாம், சூரிய பலகைகள். இது எப்படி ஒருத்தன் கண்டுபிடிச்சான்? இதெல்லாம் அறிவுங்க. இயற்கையை நாம் அறிஞ்சிக்கிறோம். அப்போ இயற்கை என்கிறது யார்? இறைவன். அப்போ ஒவ்வொரு அறிவும் இறைவனை அறிவது தானே. இப்போ டாக்டர் இருக்கிறார், ஒரு புதுசாக கண்டுபிடிக்கிறாருன்னா, இந்த மருந்து கொடுத்தா இது சரியாயிடுங்கிறாருன்னா ஒரு ஒரு அறிவு வந்துருச்சு. இந்த அறிவு இவர் புதுசாக உண்டாக்குனாரா? இல்லை, இறைவன் அதை செய்து வச்சிருக்கிறார். அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏற்கனவே அந்த மூலிகை இருக்குது, ஏற்கனவே நோய் இருக்குது. இந்த மூலிகை இதை சரி பண்ணுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால தான் மூலிகை படைச்சி வச்சிருக்கிறார். நாம் அதை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு முன்னாடியே வச்சிருக்கிறாரு தானே அர்த்தம். நம்ம புதுசாக உண்டாக்குறோமா விதியை? இல்லை. அப்போது எந்த அறிவும் இந்த உலகத்தில், இந்த பாப்பாலேருந்து அவங்க வரைக்கும் யாரெல்லாம் எதெல்லாம் அறிகிறாங்களோ, கண்டுபிடிக்கிறாங்களோ, அவங்க ஒவ்வொருத்தரும் இறைவனுடைய ஒரு பகுதியை கண்டுபிடிக்கிறாங்க. இறைவன் பிரபஞ்சமாக பிரகிருதியாக இருக்கிறார். அதில் ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒன்று ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. திருவள்ளுவர் அன்பை கண்டுபிடிச்சிருக்கிறார். எல்லாருமே இறைவனை கண்டுபிடிக்கிறோம். அறிவு தான் இறைவன். இறைவன் மிகப்பெரிய ஸ்லேட்டில் மறைஞ்சிருக்கிறார். அதை கொஞ்சம் கொஞ்சம் சுரண்டி நம்ம அவர் கண்டுபிடிக்கிறார். இந்த பத்மநாப சுவாமி கரி பூசி மறைச்சிருந்தாங்களாமே திருவனந்தபுரத்தில். அப்புறம் யாரோ ஒருத்தர் சுரண்டி பார்த்தவர் தான் தெரியுது, கருப்பாக இருக்கிறதுக்கு பின்னாடி தங்கத்தில் அவர் இருக்கிறாரு. தங்கத்தை திருடிட்டு போயிடுவாங்க ஆங்கிலேயர்கள், இஸ்லாமியர்கள்னு சொல்லி தார் பூசி வச்சுருக்கிறாங்க. இது வரைக்கும் நமக்கு தெரியல. இப்போ அகஸ்மாத்தா ஒருத்தர் அதை தேய்ச்சி பார்த்தோன்னு உள்ள தங்கத்தில் இருக்குது. இன்னும் எத்தனை ரத்தனம் இருக்குதோ தெரியல. அது மாதிரி இறைவன் தன்னை இந்த பிரகிருதிங்கிறதுல மூடி வச்சிருக்கிறார். அந்த தர்மங்களை நாம் அறிய இறைவன் நம்ம அறிந்து கொள்கிறோம். பிரகிருதியை நாம் அறிய நமக்கு இறைவனை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அறிவு வந்த உடனே ஒரு ஆனந்தம் பிறகுது. அது பேர் அறிவானந்தம்னு பேர். ஒரு சின்ன ப்ராப்ளம், அது சேலஞ்சிங்காக இருக்குது, அது கண்டுபிடிச்சோன்னா அந்த அறிவு வந்த உடனே நமக்கு எப்படி இருக்குது? அப்படின்னு ஆனந்தம் வருது. ஒரு ஜிக்ஸா பசில் இருக்குது, அந்த பசில் வரைக்கும் நமக்கு ஒரே சங்கடமாக இருக்குது, அதை கண்டுபிடிச்ச உடனே ஒரு ஆனந்தம். அப்போ ஒவ்வொரு அறிவுமே வித்யானந்தம், அறிவானந்தம் அப்படின்னு பேருங்க. இப்போ புரிஞ்சுங்க, இந்த அறிவு தான் கடவுள். கடவுளை அறிந்தால் ஆனந்தம் பிறகு. அப்போ ஒவ்வொரு அறிவுமே கடவுளை கண்டுபிடிக்கிறது தான். அப்போ கடவுளை கம்ப்ளீட்டாக கண்டுபிடிக்கணும்னா அது பேர் முற்றறிவுன்னு பேர், சர்வஜன். அது யாரால் முடியும்? ஞானிகளால் முடியும். விஞ்ஞானிகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாருமே விஞ்ஞானிகள் தான். ஒரு சின்ன சிக்கலில் தீர்வு கண்டுபிடிச்சோம்னா ஒரு ஆனந்தம் பெறும். அப்போது இறைவன் என்பவன் இந்த பிரபஞ்சம், அது பேர் பிரகிருதின்னு பேர். பிரகிருதிக்கு இன்னொன்று பேர் தர்மம். அந்த தர்மம் என்பது அவருடைய அறிவு. அவருடைய அறிவு இங்கே தர்மமாக வெளிப்படுகிறது. ஆகாய தர்மம், வாயுவின் தர்மம், தண்ணீரின் தர்மம், அக்னியின் தர்மம், நிலத்தின் தர்மம், உடலின் தர்மம், உள்ளத்தின் தர்மம்,
தாவரங்களின் தர்மம், நோயின் தர்மம், நோயை நீக்கும் மருந்தின் தர்மம், எல்லாம் தர்மங்கள், எல்லாம் இயற்கை விதிகள். இந்த விதிகளை நாம் அறிய அறிய இறைவனை அறிஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். இறைவனை நம்ம முழுசாக அறியணும்னா ஒரு தர்மம் தெரிஞ்சால் போதும். அதுதான் இறைவன் அன்பின் சொரூபம். அன்பை மட்டும் நம்ம உணர்ந்துட்டோம்னா எல்லாம் அறிந்து விட்டோம், கடவுளாக மாறிவிட்டோம். கடவுளை முழுசாக தெரிஞ்சவன் எப்படி இருப்பான்? அன்பாக இருப்பான். மீதி பேரெல்லாம் தனக்கு தனக்கு தனக்குன்னு எடுத்துக்குவார். எல்லா அறிவுமே தனக்கு தனக்குன்னு. ஆனால் எமன் ஒருவன் அன்புதான் கடவுள், அன்புதான் தர்மம். இந்த உலகத்தில் இருக்கிற மிக உயர்ந்த தர்மம் எதுன்னா அஹிம்சோ பரம தர்ம. அஹிம்சோ பரம தர்ம. எல்லா தர்மங்களிலும் பிரகிருதியிலே இருக்கக்கூடிய மிக உயர்ந்த தர்மம், முதல் தர்மம் எது என்றால் எந்த உயிருக்கும் இன்னா செய்யாமை, அன்பு காட்டுதல். அவர் பேர் அந்தணர்னு பேர். அந்தணர் என்போர் அறவோர் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். எல்லா உயிர்களின் மீது, பூச்சி பொட்டு, மிருகங்கள், தாவரங்கள், செடி கொடிகள், சின்ன புல் பூச்சி, கடவுள் தெய்வம், அவங்களுக்கு கூட அன்பு காட்டுவாங்களாம். அவங்களுக்கு கூட இம்சை காட்டாதவன் ஒருத்தர் இருந்தானா அவன் பேர் அந்தணன் பேர். அவனு பேர் பார்ப்பனன்னு பேர். ஏன்னா அவன் பார்த்துட்டான், உண்மையை பார்த்து விட்டான். அதனால் அவனை பார்ப்பான். நம்மளாம் பார்க்கணும் இல்லையா? நாமளும் அந்தணர் ஆகணும் இல்லையா? நம்மளும் பார்ப்பனர் ஆகணும் இல்லையா? குடுமையை வச்சுட்டு பூணூல் போடுறது இல்லை. அன்புதான் இறைவன், அன்புதான் தர்மம், பரம தர்மம் என்று நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அதுக்காகத்தான் இந்த உடம்புக்குள்ள பகவானே வந்திருக்கிறார். அப்போ இந்த தர்மத்தை அறிவதற்கு தான் அன்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இல்லை, மரத்தை அழிப்பதற்கும் அன்புதான். மரம் என்றால் அதர்மம். தர்மமாக இருக்கின்ற கடவுளை அடைவதற்கு மட்டுமல்ல, கடவுளென்று விலகிச் செல்கின்ற அதர்மம் இருக்கிறத அதை அறிந்து அதிலிருந்து விலகுவதற்கும் அன்புதான் வழி. அறத்திற்கு செல்வதற்கும் அன்பு, மரத்திலிருந்து விடுபடுவதற்கும் அன்பு தான் வேணுங்கிற. அப்போ அன்புக்கு ரெண்டு டியூட்டி இருக்குது. ஒன்று, மரத்திலேருந்து விடுபடணும். அதர்மத்திலேருந்து விடுபடுறீங்க. அதர்மம் என்ன? மற்றவங்களுக்கு துன்பம் தருகின்ற, இம்சை தருகின்ற, கொடுமை தருகின்ற, அழிவை தருகின்ற உணர்விலிருந்து உங்களை காப்பாற்றுவது அன்பு. அந்த அன்பு தான் இறைவனோடு உண்மை சேர்ப்பதும். ரெண்டு விதத்தில் அன்புக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அட்டகாசமான பாட்டு. அறத்திற்கே அன்பு சார் என்பர் அறியார். தெரியாதவங்க கடவுள்கிட்ட போகிறதுக்கு மட்டும்தான் அன்புன்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, அதர்மத்திலேருந்து விடுபடுவதற்கும் இதுதான் வழி, துன்பத்திலேருந்து விடுபடுவதற்கும் இதுதான் வழி அப்படின்னு அவர் சொல்றார். மரத்திற்கும் அன்புதான் துணை. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. இங்க ஒரு உதாரணம் தரார். வற்றல் மரம் தானங்க, பட்டு போன மரம். கிளைய உடைச்சா பொட்டுன்னு உடையுது, அதில் துளி கூட ஈரம் இல்லை. அது துளிர்க்குமா? வற்றல் மரம் தளிர்க்குமா? தளிர்க்காது. சரி, அந்த மரத்தை பாறையில் வச்சா தளிர்க்குமா? டேய், வத்தல் மரமே தளிர்க்காது, அதில் கொண்டு போய் பாறையில் நட்டு வைக்கிற. நல்லா இருக்கட அறிவு அப்படிங்கிறார். அதுபோல் வன்பார்க்கன், பாறை, கடுமையான பாறையின் கண், பாறை மீது வற்றல் மரத்தை வைத்து அது தளிர்த்தால் எப்படி இருக்கும்? அது நடக்குமா? அதுபோல இந்த உயிர் வாழ்க்கை அன்பு இல்லாமல் விட்டால் அது என்னைக்கும் பிரயோஜனம் இல்லை. அன்பகத்து எல்லார் உயிர் வாழ்க்கை. யாரிடம் உள்ளே அன்பு உள்ளே இல்லையோ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? பட்டை மரத்தை கொண்டு போய் பாறையில் நட்டா மாதிரி இருக்குதா? பாறைக்கும் உயிர் இல்லை, பட்டை மரத்துக்கும் உயிர் இல்லை.
அப்போ நீ உயிரோடு இருக்கிறன்னு என்ன அர்த்தம்? உடம்போடு இருக்கிறியே, உயிர் வாழ்க்கை, நான் உயிரோட வாழறேன்னு சொல்றியே, இது உயிர் வாழ்க்கையாடா? உணர்வே இல்லாமல் இருக்கிறியே. பட்ட மரம் பாறையில் முளைச்சா மாதிரி நீ உடம்புக்குள்ளே இருக்கிற. நீ பாறை அல்லது பட்ட மரத்துக்கு சமம். ஏன்? உங்ககிட்ட துளி கூட ஈரம் இல்லை. அந்த ஈரத்துக்கு பேர் அன்பு. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும்? சொல்லுங்க. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும்? யாக்கை. அகத்துறுப்பு அன்பிலார்க்கு. அன்பிலாவர்க்கு அப்படின்னு படிச்சுங்க. அன்பிலவர்க்கு. ஒருத்தங்கிட்ட இது வரைக்கும் அன்பை பற்றி புயர்ந்து சொன்னார். இப்போ கொஞ்சம் திட்டுறார். பட்ட மரங்கிறார், பாறாங்கல்லுங்கிறார். அருணகிரிநாதர் சொல்கிறார், நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக அப்படிங்கிறார். இந்த அன்புனால, முருகா உன் மீது இருக்கின்ற அன்புனால, அன்பு தான் நீன்னு கண்டுபிடிச்ச உடனே என்கிட்ட ஒரு உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வு பகிர்ந்துக்கணுன்ற அவசியம் இல்லை, வாங்கணுங்கிற இதில் அது ஒரு உணர்வு. அந்த உணர்வுக்கு பேர் அன்பா. அன்புங்கிறது ஒரு உணர்வுங்க. அது யார் முன்னாடி இருந்தால் தான் வரும்ன்ற அவசியம் இல்லையா? அவங்கெல்லாம் போயிட்டா அன்பு தெரியுதுங்க அப்படி இல்லை. யாரும் இல்லாவிட்டாலும் நம்மக்கிட்ட அன்பு இருக்கணும். அது ஒரு உணர்வு. அதுதான் தெய்வீக உணர்வு. அந்த உணர்வு ஒருத்தனுக்கு இல்லைன்னு வைங்க, அப்படிப்பட்ட ஆளை கூப்பிட்டு சொல்கிறார், உனக்கு அழகான கண், இமைகள், மூக்கு, உதடு, காது ரெண்டும் அழகாக இருக்குது, அது பத்தாதுன்னு அதில் வேற கடுக்கன் மாட்டியிருக்கிற, நெத்தி நல்லா விசாலமாக இருக்குது, அதோட பொட்டு வச்சிருக்கிற, கை காலெல்லாம் நீளமாக அழகாக இருக்குது, மகாபாகுன்னு சொல்கிறாங்க, தொடைகளெல்லாம் வலிமையாக இருக்குது, மார்பெல்லாம் விரிந்து அழகாக தேக்கு மாதிரி இருக்குது, ஆஹா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இதெல்லாம் என்ன பயன்கிற? புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும்? இந்த வெளியே இருக்கிற உறுப்பெல்லாம், மூக்கும் மொழியுமோ அழகும், இதெல்லாம் என்னடா யூஸுங்கிறார். பொம்மைக்கும் சிலைக்கும் கூட இருக்குது, உள்ள அன்பு இருக்குதான்னு கேட்குறார். அகத்துறுப்பு அன்பிலார்க்கு. அவனுடைய வாழ்க்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. அன்பில்லாதவனுக்கு இதெல்லாம் இருந்து என்ன பயன் அப்படின்னு கேட்குறார். அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஒருத்தகிட்ட அன்பு இருந்துடுச்சுன்னா அவன் புற உறுப்பு எப்படி இருந்தாலும் அது பொறுத்து நம்ம, அவனுக்கு கண் இல்லை, காது இல்லை, மூக்கு நீளமாக இருக்குது, மூக்கு சப்பையாக இருக்குது, கை கால் இல்லை, இதெல்லாம் ஒரு குறையா? அன்பு ஒன்று இருக்குது இல்லை? அன்பு இருந்து விட்டால் புற உறுப்பு இருக்குதா இல்லையாங்கிறத பற்றி கவலை இல்லை. ஆனால் புற உறுப்பெல்லாம் எந்த மாதிரி எவ்வளோ லட்சணத்தை அழகோடும் இருந்தும் அன்புன்னு உள்ளே இல்லைன்னா அது வேஸ்ட்டு. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும்? அதை வச்சுட்டு என்னடா பயன்? பார்த்தா சிலை மாதிரி நிற்கிற அழகான ஓவியம், அறிவில்லாத ஒரு ஓவியம் கூட அழகாக தான் இருக்குது, சிலையெல்லாம் மூக்கு முடியுமா தான் இருக்குது, ஆனால் அதுக்கிட்ட அன்பு இல்லையே. அதனால் இந்த உடம்பு உயிர் எல்லாமே அன்பு உடையறதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பில்லாதவருக்கு இதெல்லாம் தேவையில்லைங்கிறார். கடைசி பாடல், அன்பின் வழியது உயர்நிலை அக்திலார்க்கு எம்புதோல் போர்த்த உடம்பு. ஒருத்தன் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். என்ன உயிர் இருக்குதான்னு கேட்குறாங்க. சார் எல்லாருக்கும் உயிர் இருக்குது சார். அன்பு இருக்குதான்னு கேட்குறாரு. அது இல்லை சார். அப்போல்லாம் நீ போனோங்கிறார். போனோங்கிறார். எலும்பில் தோல் போத்தி இருக்குது, இது எலும்பு கூட தோல் போத்தி நடக்குது. அன்பில்லாதவருக்கு செத்த பிணங்கிறார். நீ மனுஷன்னு சொல்லிக்கிட்டாத. அன்பின் வழியது உயிர்நிலை. உயிர் இருக்குது அப்படின்னு நீ நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அன்போடு இருக்கிறேன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன்.
அன்பு இல்லை, நான் உயிரோடு இருக்குன்னு சொன்னோன்னா அந்த பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது போடுங்க. வரும், அந்த பணத்தை உட்கார வை, அந்த பணத்தை எடுத்துகிட்டு போ, அந்த வண்டியில் ஏற்று அந்த பணத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சட்டையை அந்த பணத்துக்கு போடு. சில பேர் சொல்லுவாங்க, இது பணத்துக்கு ஒரு சட்டை ஒரு கேடு. ஏன்னா அன்பே கிடையாது. அன்பு இல்லாதவங்க வீட்டுக்குள்ளே குத்துக்கல் மாதிரி உட்காந்துக்கிட்டு வர்றவங்க போகிறவங்கள கேலி பண்ணிட்டு தன் பெருமையை பேசிட்டு தனக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பேசிட்டு அன்பு காட்டாமல் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கிறவங்கெல்லாம் அது பணத்துக்கு தானே சமம். பணத்தை கூட நம்ம சொல்லக்கூடாதுங்க, பாவம். அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் இது வெறும் எலும்பில் தோல் போத்தி நடமாடுறது, அது நடமாடும் பிணம் அப்படிங்கிறார். இவ்வாறு அன்பை பற்றி ரொம்ப அழகாக வள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. நமக்கு வெகுளாமை என்ற இன்னொரு உணர்வு இருக்குது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க முடியாது. ஏன்னா மிகப்பெரிய சாப்டர் இல்லையா, அன்பை பற்றி நம்ம உணர்ந்துருக்கிறோம். இனிமேல் அன்புங்கிறத பற்றி யாருக்கு எந்த சந்தேகம் வரக்கூடாது. அன்புதான் கடவுள், அன்புதான் உயிர். உடம்போட உயிர் இருக்குதுன்னா அன்போடு இருந்தால்தான் அதுக்கு பேர், அது உயிர்னு பேர். உயிர் வேறு அன்பு வேறு இல்லை, உயிர் வேறு இறைவன் வேறு இல்லை, எல்லாம் அன்பு. உயிர் என்றால் அங்கே அன்பு இருக்கணும். அன்பு இல்லாத இடத்துல உயிர் இருக்குதுன்னு யாரும் சொல்லாதீங்க. அது பட்ட மரம் கல்லில் முளைச்சா மாதிரி. இப்படியெல்லாம் இதுக்கு மேலே அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் நம்ம எப்படி வாழ போகிறோன்னா, திருக்குறளில் ஒரு குறள் போதும். துன்பன் மேற்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா அப்படின்னு ஒரு பாட்டு. பாரதியார், துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா அப்படின்னு அதில் சொல்கிறாரு, எனக்கு இன்பம் எது தெரியுமா? அந்த வள்ளுவனார் குறளில் ஒரு பாட்டு எடுத்து அது பாடு போதும் எனக்கு இன்பம் அப்படிங்கிறார். எனக்கு இன்னும் இந்த அன்புடைமையிலேருந்து ஒரு பாட்டு எடுத்து பாடினாலே பாரதியாருக்கு மகப்பெரிய இன்பம் வந்துடும் போல்றது. அவர் பாடுற பாட்டிலே தான் சொல்கிறார். அந்த இறையனார் குறள், அவர் வள்ளுவர்னு கூட சொல்றார், இறையனார் குறளில் ஒரு குறளை எடுத்து எனக்கு பாடு அப்படின்னு. எத்தனையோ புஸ்தகங்கள்லாம் இருக்குது. கம்பராமாயணம் இருக்குது, இளங்கோலை சிலப்பதிகாரம் இருக்குது, தொல்காப்பியங்கள் இருக்குது, சங்க இலக்கியங்கள் பாடல்கள்லாம் இருக்குது, அகநூற்று பாடல்கள்லாம் இருக்குது. எத்தனையோ பாடல்களை விட்டுட்டு பாரதியார் இன்பம் சேர்க்கறதுக்கு திருக்குறளில் ஒரு குறள் கேட்குறாரு. அப்படின்னா இந்த எழுத்துக்கள்லாம் எவ்வளோ எழுந்தாலும், எவ்வளோ புலவர்கள் எழுதியிருந்தாலும், திருக்குறளானுடைய அன்புடைமைன்ற அன்புக்கு எழுதின ஒரு குறளுக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு பாரதியாருடைய சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் நம்மளும் இன்றைக்கி நிறைவு செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே.